சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ +1 புக்கு +2 புக்கு 2 புக்குமே வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம். இருந்தாலும் சில விஷயங்கள் கவனிக்காமல் போயிடக்கூடாது. இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரே வீடியோவில் +1 புக்கை கம்ப்ளீட்டாக முடிச்ச திருப்தி ஒன்று இருக்கும். ரைட்டாப்பா, இதுவோ எக்ஸ்ட்ரா பாயிண்டாக இருக்கட்டும், ஒரு ஃபுல்லாக ஒரு முடிச்ச திருப்தி இருக்கும். ஸோ பார்த்துருமா, ஒரு 1 hour கிட்ட ஆகும், ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு புக்கே உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற திருப்தி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதை ஃபுல்லாக ஷார்ட் அவுட் பண்ணி ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் இயல் 1வது இயல்ல இருந்து அப்படியே எல்லா இயலும் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதில் என்னென்ன இருக்கும்னா, யுகத்தின் பாடல், வில்வரத்தினம். இந்த யுகம், இந்த உலகமே இன்னைக்கு இயங்குறதுக்கு காரணம் நல்ல ஆக்சிஜன் இருந்தால் தான் இயங்கும். அப்போ வில்வ மரம் தான் என்ன பண்ணும், நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். வில்வ மரம் தான் என்ன பண்ணும், நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். அடுத்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இந்திரன் இடியும் மின்னல் வரும்போது அதுவே ஏதோ பேசுறது கவிதை மாதிரியே இருக்கும். அதான். அப்புறம் நன்னூல் பாயிரம், பவனந்தி முனிவர். 6ஆம் திணை முத்துலிங்கம். 6ஆம் திணை 5 திணை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதென்ன 6ஆம் திணை, இந்த முத்துலிங்கம் தான். முத்து 6ஆம் திணை நான் தான், முத்து. ரைட்டா? ஸோ பார்த்துருமா. ஸோ யுகத்தின் பாடல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை வணங்கி தான் இது பண்ணுவாங்க. என் அம்மை எடுத்தோன்னே பாருங்க, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர். பாடல் வரியும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன், நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துக்கிட்டே வந்துருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்டா? என் அம்மை, இது வில்வரத்தனம் பாட்டு. என் அம்மைன்னு ஆரம்பிச்சாலும் என்னது, இப்போ என் அம்மை அப்படின்னா கேரளா தானே சொல்லுவோம். அம்மை அப்படின்னாலும் கேரளா தானே சொல்லுவோம். அப்போ என் அம்மை அப்படின்னா வில்வ மரம் அதிகமாக இருக்கும் கேரளான்னு ஞாபகம் வச்சுக்காங்க. வில்வ மரம் தமிழ்நாட்டிலையும் சிவன் கோயிலில் இருக்கு, இருந்தாலும் அதிகமாக இருக்கும். என் அம்மை அப்படின்னா வில்வ மரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படின்னா தான் அந்த வில்வரத்தினம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வரும். என் அம்மை அப்படின்னா வில்வரத்தனம், என் அம்மைனா வில்வரத்தனம். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, நீ பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்றால் நீ வில்வ இலைய வந்து நீ சாப்பிட்டாதான் முடியும். உண்மையாவே வில்வ இலை தண்ணியில ஊற போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. வில்வ மரம் நிறைய ஆக்சிஜன் தரும். ஆனால் சிவன் கோயிலுக்குள்ள வில்வ இலை நிறைய வில்வ மரம் வச்சிருந்துருப்பாங்க. ரைட்டாப்பா? ஸோ இப்போ ஒரு பாடல் வரையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இது வில்வரத்தனம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டார்டிங்ல. அடுத்து எண்ணம்மைன்னு வந்துகிட்டு இருக்குதா, ஏடு தொடக்கி வைத்த என் அம்மை மண்ணிலே தீட்டி எழுத வைத்த விரல் முனையை அப்படின்னு சொல்லி எண்ணம்மைன்னு வந்துகிட்டே இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது ரைட், இந்த வில்வரத்தனம் அப்படிங்கிற ஒரு யாழ்ப்பாணத்துல. ஸோ வில்வரத்தனம் என் அம்மை அப்படின்னாலே இலங்கையில, அம்மைன்னா கேரளா, ஷார்ட்கட்டை மாத்தி சொல்லிட்டேன். என் அம்மே அப்படின்னா கேரளா, என் அம்மை அம்மான்னா தமிழ்நாடு, என் அம்மைனா யாழ்ப்பாணம். என் அம்மைனா யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல வந்து நிறைய வில்வ மரம் இருக்கு. ரைட்டா? இங்க இருந்து புடுங்கிட்டு போய் அங்க வச்சிருக்காங்கன்னு வச்சு, அதான் என்ன தீவு, புங்குடு தீவில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வில்வ மரம் அதிகமா இருக்குது எங்க, யாழ்ப்பாணத்துல. புங்குடு தீவில் பிறந்தவர், உயிர் தெழும் காலத்துக்காக, நீ நீ காலத்துக்கு உயிர் வாழணும்னா வில்வ மரம் வேணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டா வச்சுக்காங்க. 2001 ஒரே ஒரு வில்வ மரம் இருந்தா போதும், ஒட்டுமொத்த ஆக்சிஜனும் உனக்கு தரும் உயிர் தெழும் காலத்துக்காக. 2001 தொகுக்கப்பட்டுள்ளன. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது, தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. வேறு இல்லாம மரம் இருக்குமா, கூடு இல்லாத பறவை இருக்குமா, கூடு இல்லாம ஒரு பறவை வாழ முடியுமா? யாருன்னா ரசூல் கம்ஸ்தேவ் அவர் தான். வேறு இல்லாத மரம் கூடு இல்லாத பறவை. ரைட், இது தெரியும், இது எப்பயுமே கேட்பாங்கல்ல அது. அடுத்து பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்னது, இடியும் மின்னலும். இடி கிட்டு 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 கிட்டு, மின்னல் டம் அப்படி வரும்போது என்னடா மேல ஏதோ பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அதான் பேச்சு மொழி தான் இந்திரன். பேச்சு மொழி எழுத்து மொழி இந்திரன். அதுல சில முக்கியமான பாயிண்ட், மொழி என்ற அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன. எர்னஸ்ட் காசிரர். காசினா நம்ம பிறந்த உடனே இந்த உலகமே வேணாம், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நான் விஷம் காசிக்கு போயிட்டேன்னு வச்சுக்காங்கவே, நான்னு போயிடுறேன்ல. அதான் காசிக்கு தான் மேக்ஸிமம் போவான் அந்த இறுதி காலகட்டத்தில். ஸோ அப்படிங்கிற போது காசி, உலகமே வேணாம், நான் தனியாக போயிடுறேன், அதான் காசி, தனியாக போயிடுறேன் காசி. என்ன சார் நீங்கள் ஏதோ போகிற மாதிரி, நான் போலையா, நம்ம போல சொல்கிறான். அடுத்து, ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான் அவர் நிகழ்காலத்தை சேர்ந்தவரா இறந்த காலத்தை சேர்ந்தவரா நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. ரவிவர்மா ஒரு ஓவியம் தான் என்ன பண்ணும்னா,
இது அந்த காலத்து ஓவியமா இந்த காலத்து ஓவியமா நிர்ணயிக்கிறது. அப்ப மொழியும் அப்படித்தானே, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அடுத்து இப்ப வேற யாரு கீழே இருக்காங்களா? மொத்தம் பெருங்கவிஞர்கள்ல 3 வகையினர் இருக்காங்க. 3 வகை இருக்காங்க. 3 வகை. அதுல முதல் வகையினர் வால்ட் விட்மன். முதல் வகையினர் என்னது? பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துவர்கள். பேசுறதையே கவிதையை பயன்படுத்துற. கண்மணி அன்போடு காதல், அடட கவிதை கவிதை அப்படி எழுதிக்காங்க, அப்படி போட்டுக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ வால்ட் விட்மன் 3 வகையில முதல் வகையினர் வால்ட் விட்மன். யாரு? வால்ட் விட்மன். அடுத்து 2ஆம் வகையினர் மல்லார்மே. 2 பேர் சேர்ந்தா மல்லு கட்டுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம பையன் தனியாக விளையாடுவான். கெஸ்ட்டுன்னு வரும்போது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்துருவாங்க. 2 பேர் விட்டா மல்லு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. மல்லு கட்டி அவங்களே ஊருக்கு போக வச்சிருவாங்க. நமக்கு வேலை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி. மல்லார்மே ஃபர்ஸ்ட் வால்ட் விட்மன். ஃபர்ஸ்ட் என்னது? வால்ட் விட்மன். அடுத்து 2வது வந்து மல்லார்வே. அதுல வால்ட் விட்மனை பத்தி சில விஷயங்கள். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இந்த ஃபர்ஸ்ட்னாலே அமெரிக்கா தான் வருவீங்களா? வால்ட் விட்மன். என்னது? வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்புறம் இதழாளர், கட்டுரையாளர், ரைட் நிறைய வச்சுக்காங்க. புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புதுக்கவிதை அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை, ஏன்னா பேச்சு மொழியவே கவிதையா எழுதணும். புதுக்கவிதைங்கிற இயக்கத்தை தோற்றுவித்தார். இவருடைய புல்லின் இதழ்கள் அப்படின்னா அமெரிக்காவில் ஃபுல்லாக புல்லாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தர ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கிலாந்து அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்காவில் யூஎஸ்ல போனீங்கனாலே யாராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாலே ஃபுல்லாக தரவழி புல்லாக இருக்கும். அப்போ அமெரிக்காவில் தானே புல்லாக இருக்கும். அப்போ புல்லின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. அவர் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு, நம்ம அமெரிக்கா போகணும் கனவு காணுவோம்ல, அமெரிக்கா போனோம் அதான் சார் என் கனவே, அங்கே போன பண்ணி தெரியும், அங்கேருந்து இந்தியா போகணுங்கிற கனவாக மாறிடும். சரியா? அப்போ கனவு ஒன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும், அமெரிக்காவை தாக்கினாலும், சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன், அதாண்டா அமெரிக்கா. நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில், அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அதான் பேச்சு மொழியவே கவிதையா மாத்துறது. அன்பை விட பெரியென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை, அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே, எந்நேரம் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம், மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர் மொழியும். அவ்வளவுதான். எல்லாமே அமெரிக்கா. எனக்கு கனவுல வந்தது ஒரு நகரம் வந்துச்சு, அதான் அன்பு, அது ஒரு நண்பர் நகரம், அது அமெரிக்கால இருக்கு. அப்ப அமெரிக்கா வால்ட் விட்மன் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர், பேச்சு மொழியை கவிதை மொழி ஆக்கியவர். வேற என்ன வேணும்? இதுக்கு மேல மறந்துட போறோம். கனவொன்று கண்டேனாலே அமெரிக்கா, வால்ட் விட்மன். அடுத்து மல்லார்மே வந்து பார்த்துருமா? மல்லார்மே அப்படிங்கிறவர் யாருன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அவர் அமெரிக்கா, அடுத்து என்னது? பிரான்ஸ். ஸோ பிரான்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் மல்லார்மே. உண்மையாவே ஸ்கூல்ல ஆங்கில ஆசிரியர் தான் மல்லு கட்டி வேலை வைப்பாங்க. அவன் இங்கிலீஷ் புரிய வைக்கிறதுக்குள்ள தமிழ் எழுத வைக்கிறதே கஷ்டம். இதில் இங்கிலீஷ் அவனுக்கு புரிய வச்சு ரிசல்ட் வாங்கி இங்கிலீஷ் வாத்தியார் மல்லு கட்டியே இருக்கணும். இவர் ஒரு இங்கிலீஷ் வாத்தியார் தான். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இவரை புரிஞ்சுக்கிட்டா அந்த குறியீடு, இங்கிலீஷுங்கிறது ஒரு குறியீடுன்னு வச்சுக்காங்க, இவரை புரிஞ்சுக்கிட்டா அந்த குறியீடையும் புரிஞ்சுக்கலாம். இவரை புரிஞ்சுக்கிட்டா அது புல்லின் இதழ்கள், அவரு அமெரிக்கால புல்லா இருந்துச்சு, இவரை புரிந்து கொண்டால் குறியீட்டையும் புரிந்து கொள்ளலாம். அப்ப இவர் என்ன, புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன். இவர் ஆங்கில ஆசிரியர்ல மல்லார்மே. புத்தகங்கள்லாம் படிச்சுட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும். இங்கிலீஷ் காட்டிருந்து தப்பிச்சுதான் நம்ம போகணும். இப்போ இங்கிலீஷ் வாத்தியார்னாலே ஷார்ட்கட்டே இங்கிலீஷ் வாத்தியார் தான். எப்படியாவது தப்பிச்சு போகணும் இவர்கிட்ட இருந்து. வேண்டுமே அங்கே, ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கு முன்பும் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பெறுவதற்கும் பழைய பூங்காக்களே எழுதப்படாதால் அப்படி இப்படி எழுதியிருக்காரு. எழுதி கடைசியில் அந்த முடிச்சு புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அப்படின்னு ஏதோ முடிச்சிருக்காரு மாலுமின் பாடல். ஸோ ஸ்டார்டிங் என்னன்னா, புத்தகங்கள் எல்லாம் படித்து விட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே, ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கு முன்பின் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இங்கிலீஷ் அதரும் தப்பிச்சு போயிருங்க. ரைட்டா? அடுத்து பாப்புலோ நெருடா. அடுத்து 3வது ஆள் தான் நெருடா. பாப்புலா நெருடா 3வது வகையாரு பாப்புலோ. ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று, அது வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. நெருடா. வாழ்க்கையினாலே மனசு நெருடலா தான் இருக்கும். ஒரு மாதிரி என்னத்தையோ கல்யாணம் பண்ணிட்டு என்னத்தையோ வாழ்றான், ரைட் போங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு போக வேண்டியது என்னத்தையோ அப்படிங்கிற மாதிரி. நெருடா. தென் அமெரிக்கா. எந்த அமெரிக்கா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, அடுத்து 2வது பிரான்ஸ் மல்லார்மே, அடுத்து நெருடா தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கா சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். லத்தீன் அமெரிக்காவோட மிகச்சிறந்த கவிஞர். ரைட்டா? யாராவது லத்தி வச்சிருந்தா போலீஸ்காரவங்க நம்மளுக்கான அடிக்க நிற்கிறாங்களோ அப்படின்னு நெருடும்ல. அப்போ லத்தீன் அமெரிக்கா சேர்ந்தவர். 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் நெருடா. நோபல் பரிசு வாசிக்கும் போது இவருக்கு நெருடலாக இருந்திருக்கு, என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 1971 நோபல் பரிசு வாங்கிறவர். ஏன் எத்தனை பெயர்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையுடன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெருடானா நமக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலும் நெருடலாக இருக்கும். எப்படா வெள்ளிக்கிழமை வரும், சென்னை லீவ் விடுவாங்கன்னு ஸ்கூல் படிக்கும்போது. திங்கள் செவ்வாய்னாலே ஐயோ ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, வைவா, அது இதுன்ட்டு திங்கள் செவ்வாய்னாலே நெருடலாக இருக்கணும். அவ்வளோதான்.
எத்தனை பேர் திங்கள் செவ்வாயின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர், வேலைக்கு போகிறவங்கலேருந்து. ரைட். அடுத்தது சிவத்தம்பி. தமிழின் கவிதையியல் நூலில் கா சிவத்தம்பி. தமிழின் கவிதையியல் நூலில் கா சிவத்தம்பி. சிவத்தம்பி என்ன பண்ணிக்காருன்னா, ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதை கேட்போரால் வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும். காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம். கவிதை என்பது யாது, அவற்றை எப்படி பேசுதணும், எப்படி நிலையில் எழுதணும், அப்படி இப்படின்னு நம்ம தம்பி சிவத்தம்பி அவர் சொல்லியிருக்காரு. ரைட்டாப்பா? ஸோ ஓகே. அடுத்தது ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன். மீராங்கிறது வேற. ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த ஒரு கவி. ராசேந்திரன்கிற இயற்பெயர் இவருக்கு, வெறும் ராசேந்திரன். ரைட்டா? இவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு. இந்திரன் வந்து இடி மின்னல்லாம் டம்மு டும்முன்னு விடுறாரு. இல்லைன்னா பறவையெல்லாம் பறக்கவே மாட்டேது, ஒருவேளை தூங்க போயிருங்க, பறவையெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், தூங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். அந்த மொழிபெயர்க்கா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை தூங்க போயிருக்கலாம்னா 2011 அவார்டு, சாகித்ய அகாடமி 2011 1 மறந்துடாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி வந்து முப்பட்டை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ள வெளிச்சம் நுண்கலை இதழ்களை நடத்தியுள்ளார். ஸோ இந்திரனாலே இடி மின்னல் தானே, இடி மின்னல் தான். முப்பட்டை நகரம், என்ன பட்டை, முப்பட்டை, அந்த 3 பட்டை மாதிரி கோடு மாதிரி வரும். இந்திரன் இடி இடிச்சு அப்படின்னா அப்படி முப்பட்டைனா 3 பட்டை வரும், அப்படி ஒரு கோடு வரும். 3 பட்டை. சாம்பல் தான், அந்த இடி எங்கனக்குள்ளே விழுந்துச்சோ அங்கனக்குள்ளே சாம்பலாக கிடக்கும். வெளிச்சம் நுண்கலை, வெளிச்சம் பயங்கரமாக கிடைக்கும், அது நுண்கலை. இதெல்லாம் இதழ்கள், நுண்கலை. இது ஒரு கலை தானே, அந்த இடியை கொடுக்கறது, மின்னலை கொடுக்கறது, கரெக்டாக டைமிங்க்கு வரும் அந்த இடி மின்னல், ஒரு நுண்கலை. இது வந்து இதழ்கள். ரைட்டா? ஸோ முப்பட்டை நகரம், சாம்பல் அப்படின்னாலே இந்திரன்கிறது ஞாபகம் வந்துடணும். இந்திரன் வந்தால் ராசேந்திரன் ஞாபகம் வந்துடணும். பறவைகள் தூங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2011. அடுத்து வால்ட் விட்மன். இப்போ பார்த்தோம்ல, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வால்ட் விட்மன் கவிதைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சது ஆங்கிலத்திலிருந்து தமிழ் அரசன் சங்கர் ஜெயராமன். வால்ட் விட்மன். சங்கர்னாலே அமெரிக்கா தான், பிரம்மாண்டம் படம் எடுப்பார், அமெரிக்காவை நோக்கி தான் அவர் போவார். அப்போ வால்ட் விட்மன் கவிதையை அவர் பண்ணியிருக்கலாம் சங்கர். மல்லார்மே அப்படிங்கிறது பிரெஞ்சு மொழியிலேருந்து தமிழில் யார் பண்ணாங்கன்னா ஸ்ரீராம். ஏன்னா அது ஃப்ரான்ஸ்னால. மல்லார்மே யார், ஃப்ரான்ஸ்னால. பிரெஞ்சு மொழியிலேருந்து தமிழ் ஸ்ரீராம். மல்லார்மே ஸ்ரீராம், ஹே ராம் ஸ்ரீராம் மல்லு கட்டிட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. பாப்லோ நெருடா அப்படிங்கிறது வெங்கடாச்சலபதி. இன்னைக்கு பாப்புலராக இருக்கார் யார், வெங்கடாச்சலபதி. போனால் லட்டு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கதவை பூட்டி வச்சு அடைச்சு தங்க வச்சுருவாங்க, சோறு ஓட்டுருவாங்க. பாப்புலராக ஆகிட்டார் திருப்பதி வெங்கடாச்சலபதி. ரைட்டா? ஓகே. அடுத்து நன்னூல் பாயிரம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், அப்படி அதுக்கப்புறம் தான் நன்னூல். தொல்காப்பியம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நன்னூல், இப்படி வரும். புரியுதா உங்களுக்கு? பாயிரம், நன்னூல் பாயிரம். பாயிரம் என்ன குறிப்பிடுகிறது? பாயிரம் பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் 2 இருக்குது. பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம். அவற்றில் 7 நூற்பாக்களை நம்ம பாடப்போகிறோம். அதில் ஒரு 7 பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பார்த்துருவோமா? பாயிரம் இல்லது பணுவல் அன்றே, இதையே கேட்பாங்க இப்படியே. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே நன்னூல். பாய் இல்லைன்னா சந்தோஷம், தரையில் படுத்துட்டு போகிறோம், நல்லது தான் எங்களுக்கு. பாய் இல்லாமல் தரையில் படுத்தாலும் நல்லது தான். அது மாதிரி பாயிரம் இல்லது பணுவல் அன்றே நன்னூல். அது ஏன் இப்படிங்கிறன்னா, நன்னூல் நல்லது அப்படின்னு. முகவுரை பதிகம் அணிந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம். இந்த பாயிரம் வந்திருக்குல, பாயிரம் பொது சிறப்பு பாயிரம் இருக்கு அப்படின்னு வந்தாலே நன்னூல் தான். பாட்டு வந்து நன்னூல் தான். அதில் பொது பாயிரம்னா என்ன, பாயிரம்னா என்ன, அந்த பாடல் வரியில் ஃபுல்லாக பாயிரம்னே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, பாயிரம் வந்துருச்சா. ஆனால் இங்கே பாயிரம் இருக்காது. காலம் கலனே காரணம் என்றியும் மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. காலம் கலனே காரணம் என்று மூவகை ஏற்றி மொழினரும் உளரே. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணவல் அன்றே. அப்போ இதை கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன வரி வரும்னு கேட்பாங்க. அப்போ 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பாயிரம் இல்லைன்னா பணுவல் கிடையாது, அது நன்னூல் தான். அடுத்து இங்கே எங்கனையா ஒரு இடத்துல பாயிரம்னு இருக்கணும். மாடக்கு சித்திரமும் மாணவருக்கு கோபுரமும் ஆடமைத்தோல் நல்லாருக்கு அணியும் போல் நாடிமுன் என்ற அணிந்துரையை எண்ணூருக்கும் பெய்துரையா வைத்தற் பெரிது. ஸோ இந்த 7ஆம் நம்பர் பாட்டும் இந்த 5 காலம் கலனை காரணம் மூவகை ஏற்றி மொழினரும், இந்த மொழினரும் இது நன்னூல் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்துரையை எண்ணூருக்கும் பெய்துரையா வைத்தார் பெரிது, இதுவும் நன்னூல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம பவனந்தி முனிவர்னு அடிக்க முடியும்.
பவனந்தி முனிவர்னு என்ன செய்ய முடியும், அடிக்க முடியும். மற்றபடி மிச்சதெல்லாம் பாயிரம் பாயிரம் தான். பாயிரம் அல்லது 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே, 54வது பாட்டு. ரைட்டாப்பா? ஓகே. ஸோ பாயிரம் நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும், நூலை உருவாக்கும் அந்த ஆசிரியருடைய சிறப்பையும், அந்த நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறையை பற்றி பேசுறது தான் பாயிரம். ஃப்ரண்ட் பேஜுங்க. இங்கே இங்கிலீஷில் சொன்னால் அந்த நூலை உருவாக்கும் ஆசிரியருடைய சிறப்பு உள்ள பார்த்தோன்னா ஒரு ஆசிரியரோட சிறப்பு இருக்கும். எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் தாங்க, முகவரை மாதிரி. ரைட்டா? அடுத்து சொல்லும் பொருளும். பால் வகை, இயல்பு, இலக்கணம், மாடம், மாளிகை, அமை, மூங்கில். இங்கே சொல்லு வந்து அந்த பால் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வகை. இப்போ பால்னா பசும்பால் இருக்குது, எருமைப்பால் இருக்குது, அந்த மாதிரி வகை. இயல்பு, இலக்கணம். அடுத்து மாடம்னா மாளிகைன்னு ஏற்கனவே தெரியும். அமை அப்படின்னா மூங்கில். பாடலின் பொருள்கள். பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்கள். ஆமாம், பாயிரத்திற்கு வந்து 7 இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. முகவுரை, பதிகம்னா 5 பொதுவும் 11 சிறப்பும். 5 பொதுவும் பாருங்க. முகவுரைனா நூலுக்கு முன் ஃப்ரண்ட் பேஜ். அடுத்து பதிகம் அப்படிங்கிறது 5 பொதுவும் 11 சிறப்பும் ஆகிய பல வகை பொருள்களை தொகுத்து சொல்றதான் பதிகம். ஃபர்ஸ்ட் முகவரை, அடுத்து பதிகம், அடுத்து அணிந்துரை, அதுக்கப்புறம் புனைந்துரை. ஃபர்ஸ்ட் அணிந்துரை, அதுக்கப்புறம் புனைந்துரை. நூலின் பெருமையில கூறியது. அப்ப முகவுரை, பதிகம், அணிந்துரை, புனந்துரை. ரைட்டா? இந்த பதிகமாக மறந்துடக்கூடாது. ரைட்டாங்க? அடுத்தது நூன்முகம். நூன்முகம்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருக்கிறது, அதான் நூன்முகம். புனைந்துரைக்கு அப்புறம் நூன்முகம். அடுத்து புறவுரை. நூல் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தில் சொல்லு புறவுரை. அடுத்து தந்துரை நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. இங்க வந்து நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை, இது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது, இது அல்லாதவற்றை தந்து சொல்வது. தந்து சொன்னா தந்துரை, புறத்தில் சொன்னா புறவுரை. எப்படி இருக்கு? தந்து சொன்னா தந்துரை, புறத்தில் சொன்னா புறவுரை. நல்லா படிச்சுக்கணும். ஒரு முறை தான் படிக்க போறான், நல்லா படிச்சுக்குருவோம். ரைட்டாப்பா? ஸோ அப்போ பாருங்க, முகவுரை ஈஸி தான், பதிகம். அடுத்து என்னது? அணிந்துரை, புனைந்துரை. அடுத்து நூன்முகம். அதாவது முகம் 4 கடந்த 5வது முகம் தான், 1வது முகம் தான், 5வது முகம் தான் நூன்முகம். அடுத்து புறவுரை, தந்துரை, அவ்வளவுதான். அடுத்து பாயிரம், பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் என 2 வகைப்படும். பாயிரம்ங்கிறது என்னது? பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் 2 வகைப்படும். கேட்பாங்க, பாயிரம் எத்தனை வகைப்படும்? பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் 2 வகைப்படும். அடுத்து நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை என்னும் 5ஐயும் கூறுவது பொதுப்பாயிரம். இந்த பொதுப்பாயிரம், சிறப்பாயிரம் 2 இருக்கு. அந்த பொதுப்பாயிரம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். சிறப்பு பாயிரத்தோட இலக்கணம் அங்கிட்டு எத்தனை வகைப்படுன்னு போடலை, ஆனால் எங்கன்னா போட்டிருப்பாங்க 8 செய்திகளை. பொதுப்பாயிரம்னா 5 வகைப்படும். பொதுப்பாயிரம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது இருக்கா? பதிகம்னா 5 பொதுவும் 11 சிறப்பும் இருக்கு. 5 பொதுவும் அது மாதிரி. அப்போ பொதுப்பாயிரம் 5 பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 செய்திகளை செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தின் இலக்கணம். 5, 8 செய்திகளை சிறப்பாக சொன்னால் அதுதான் சிறப்பு பாயிரம். இப்பாடல் நூற்பா வகையை சேர்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதுக்கான காரணம் என்று இம்மூன்றையும் மேலே இருக்கிற 8 செயலுடன் சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். அப்போ என்னன்னா 8, 3, 11 அதைத்தான் இங்கே சொல்றாங்க. அங்கே பதிகம்ல என்ன சொல்றாங்க? 5 பொதுவும் 11 சிறப்பு மையன்னு சொல்றாங்கல்ல. அப்போ 8ஐயும் அது +3 இந்த 11 தான் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8, 3, 11. 1000 முகத்தை போன்றது பல்வேறு துறைகளை செய்திய விரிவாக கூறியது பாயிரம் இல்லையேல் அது நூலாக மதிக்கப்படாது. பாயிரம் இல்லைன்னா என்னது? நூலாகவே மதிக்கப்படாது. ரைட்டாப்பா? ஸோ இலக்கண குறிப்பில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஏதாவது தெரிலனா நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே ஈஸி தான், தெரிலனா பார்த்துக்கணும். ரைட். பவனந்தி முனிவரை பற்றி பார்த்துருவோமா? ரைட், ஓகே தானப்பா? அதாவது நன்னூல் ரொம்ப முக்கியமான ஒன்று. +1 +2 தான் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. எங்கேருந்து எந்த வரியில் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்போ இப்படி படித்தா தானே தெரியும். இப்போ நீங்கள் முகவுரைன்னா என்னன்னு தெரியும், பதிகம்னா என்னன்னு தெரியும், என்ன அது அணிந்துரை, தந்துரை, அடுத்து நூன்முகம், புறவுரை, தந்துரை எல்லாம் தெரியுது. 5 என்னன்னு தெரியுது, 11 என்னன்னு தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. நன்னூல் தொல்காப்பியத்தை முதலாக கொண்ட நூல் வழிநூல். தொல்காப்பியத்தை முதலாக கொண்ட வழிநூல் தான் நன்னூல். அதான் சொன்னேன், தொல்காப்பியம் அப்புறம் நன்னூல். ரைட். அப்போ பவனந்தி முனிவரால் எழுதப்பட்டது தமிழ் இலக்கண நூலாகும். எழுத்து, சொல் அதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் 2ஆக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரிற்று, புனையல், மெய்யிற்று, உருபுன்னு ஒரு 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் ஒரு 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளது. இது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரம்னா பெயர் சொல், வினைச்சொல்,
இடைச்சொல், உரிச்சொல். இதுல பொதுச்சொல்னு ஒன்று வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஈஸி. சொல்லது யாருன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், பொதுச்சொல். அப்ப 5 இது வினையியல் வினை. இந்த 5 ரொம்ப ஈஸி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு வரும்போது பதவி. எழுத்துனாலே அங்க உயிரீற்று மெய்யீற்று வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு. உயிரீற்று புணரியல், உயிரீற்றுன்னு நம்ம பார்த்துருப்போம், மெய்யீற்றுன்னு பார்த்துருப்போம். உயிரீற்று, மெய்யீற்று, உருபு. அடுத்து உயிரீற்று, மெய்யீற்று, உருபு. உருபு எழுத்துன்னு ஒன்று பார்த்துருப்போம். எழுத்து எப்படி உருவாச்சு, எழுத்துக்கள்லாம் இந்த லா 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 அப்படிங்கிற மாதிரி எழுத்தெல்லாம் எப்படி உருவாச்சு, அந்த எழுத்தியல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பதவியல். பதவியல் அப்ப 5. இதுவும் ஈஸி. அப்ப எழுத்தியல்ல 5 கொடுத்து கேட்டாலும் சொல்லுவோம், சொல்லதிகாரத்துல 5 கொடுத்து கேட்டாலும் சொல்லுவோம். இப்ப நான் திடீர்னு நடுவுல பொதுவியல் அப்படின்னு சொல்றேன், பொது வினையியல் அப்படின்னு சொல்றேன்னா பொது வினையியல் சார் இது சொல்லதிகாரத்துல இருக்கு சார். சரி, பதவியல் அதாவது பதவியல் அது வந்து வினையியல் வினையியல் ரைட் தானே. பொதுவியல் கரெக்டேன். பதவியல் பதவியலா சார் எழுத்ததிகாரத்தில் இருக்கு சார். அதில் 5 இதில் 5 சார். தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் சீய கங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார். சீயக்கா யூஸ் பண்ணால் நல்லது. அதை பவனந்தி முனிவர்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய முடி வச்சிருப்பார். பாருங்கவே சூப்பராக இருப்பார். எங்கேயா அவரை காணா? இனி அவர் போட்டோ போட்டிருந்தாங்க, நான் கட் பண்ணி வைக்காம விட்டேனா? எப்பா அவரை பார்த்தா தானே அந்த ஷார்ட்கட்டே ஒரு கட்டா. இன்னியா முடிய காணா? சரி, நிறைய இருந்திருக்கு. அவரோட சீயக்காய்க்கு பதிலாக ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நிறைய சீயக்காய் யூஸ் பண்ணாதான் என்ன பண்ணுவார், நிறைய சீயக்காய் யூஸ் பண்ணால்தான் அவர் நன்னூலை ஏற்றுறார் பவனந்தி முனிவர். ரைட்டா? அப்போ எங்கே சீயக்கான்னா சீயகங்கன். சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவனந்தி முனிவர் சீயக்காய் யூஸ் பண்ணார். சீயக்காய் யூஸ் பண்ணி முடி கொட்டி போச்சு பாவம். ஈரோடு மாவட்டம் என்ன மாவட்டம்? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. அங்கே ஈரோட்டில் ஒரு கோயில் கட்டிருக்காங்க. பவனந்தி முனிவருக்கு ஒரு கோயில் கட்டிருந்திருக்காங்க. இன்னைக்கும் அவருடைய உருவ சிற்பம் இன்றும் அங்கே உள்ளது. ஈரோடுக்கு போங்க, மேட்டுப்புதூரில் போங்க. 8ஆம் தீர்த்தங்கரர். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு போங்க. அவர் 8ஆம் தீர்த்தங்கரர். ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் 6ஆம் திணை முத்துலிங்கம். நான் தான் சிறப்பு சொன்னேன். நான் தான் அது 5 திணை கேள்விப்பட்டிருக்கீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது 6ஆம் திணை முத்துலிங்கம். 6ஆம் திணை முத்துலிங்கம். 6ஆம் திணைனா பனியல் இருக்குல்ல, பனி 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 மூட்டமாக இருந்திருக்கும்ல, அதை பற்றின சொன்ன கதை தான் அது. நமக்கு அவ்வளோ தூரம் இந்த டெப்த் அந்த கதையை போய் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. ஏதாவது முக்கியமானதுன்னா பார்த்து வச்சுக்கணும். இப்போ திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பாதிரியார், கனடாவில் பிறந்தவர். ஏதாவது ஒரு முக்கியமான வரினா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது 2012 இது பிரகடனப்படுத்துறாங்க. தமிழர் பாரம்பரிய நாள் எதனா ஜனவரி 14 நம்ம பொங்கல் தினத்தை தமிழர் பாரம்பரிய நாளா பிரகடனப்படுத்துறோம். அத்துடன் உலகத்தில் 2வது பெரிய தேசமான அங்க தமிழ் பாரம்பரிய நாள்னா அங்க கனடாவில், இதெல்லாம் கனடாவில் நடக்குது. இதெல்லாம் கனடாவில் நடக்கிறது தான் அந்த முத்துலிங்கம் வந்து எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி 6ஆம் திணைன்னு ஒன்று இருக்கு. நீங்க மலை, காடு, மருதம்னா வயக்காடு, பாலைவனம், கடலை தான் பார்த்தீங்க. பனியும் பனி சார்ந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல, அதான் 6ஆம் திணை. அதான் முத்துலிங்கம் கனடாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கனடாவில் ஒரு சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது சரித்திர முக்கியத்துவம் வாழ்ந்த நிகழ்வுன்னு சொல்லி அவர் கதையில சொல்றாரு. பனியும் பனி சார்ந்த நிலத்தை பத்தி சொல்றாரு. அதான் 6ஆம் திணை. சங்க இலக்கியத்தின் 8 தொகையில் ஒன்று ஐங்குறு 100. ஐவகை நிலத்திற்கும் ஒவ்வொரு 100 பாடலாக இருக்கும். 500ன்னு அதுதான். இது ஒரு மாற்றா இருக்கு, 6ஆம் 100ஆ இருக்கு. அதான் பனியும் பனி சார்ந்த இடம். ரைட், ஓகே தானே? ஸோ எழுத்தாளர் முத்துலிங்கம். இவர் யாருன்னா இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே யாரையும் இலங்கை யாழ்ப்பாணம் பாருமே, வில்வரத்னம் இலங்கை யாழ்ப்பாணா புங்குடுதீவில் பிறந்தவர். இவர் இலங்கை யாழ்ப்பாணம் அருகிலுள்ள கொக்குவில் பிறந்தவர். பனி மூட்டமா இருக்குன்னா அங்கே கொக்கு உட்காந்துருக்கும். ஐஸ் கட்டியை கொத்தி கொத்தி மீன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் கொக்குவில் பிறந்தவர் முத்துலிங்கம். முத்து கொக்கு மாதிரி உட்காந்து கரெக்டாக தூக்கிட்டே முத்து. அதான் கொக்கு செய்ய கொக்கு, எங்க முத்து படத்துல வந்த கொக்கு அப்படின்னு ஒரு படத்துல கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, அப்போ கொக்குவில் பிறந்தவர். அவர் கனடாவில் வஸ்து வந்தாரு. அங்க பார்க்கறத வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. எங்களை போட்டு இப்படி பண்ணிட்டாரே அக்கா மகாராஜா. இவருக்கு என்னன்னா, இவங்க வீட்டில் வந்து வம்ச விருத்தி ஆயிடுச்சு. அதாவது சம்சாரம் வந்து கன்சியூவ் ஆயிட்டாங்க. அப்போ இதை கனடாவில் சொல்லணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கா வந்து தகவல் சொல்கிறாங்க, வம்ச விருத்தி ஆயிடுச்சுரா அப்படின்னு சொன்ன அந்த சிறுகதை தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார். அதான் முதல் வம்சம் முதல்ல அந்த வம்ச விருத்தி ஆயிருக்கு, முதல் குழந்தைன்னு வச்சுக்காங்க. 1996 தமிழ்நாடு அரசின் விருது வாங்கியிருக்காரு. ரைட்டா? 1996. அவர் கனடாலேருந்து இங்கே வரணும்னா கண்டிப்பாக வந்து 6 வழியாக தான் வரணும். அதாவது கடல் வழியாக தான் வரணும்.
அப்போ 1996 1996. அப்போ என்னன்னா வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 999 இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் விட்டார். இலங்கை அரசுல 999 வடக்கு வீதி, அந்த வடக்கு வீதியோட வீட்டு நம்பர் 999. இவர் வசிக்கிறார்ல இலங்கையில, அது வந்து வடக்கு வீதி, கொக்குவில்ல இருக்கிற வடக்கு வீதி, அந்த அந்த டோர் நம்பர் 999. அந்த வீட்டில இருந்து ஃபோன் கால் போகுது கனடாக்கு. அவங்க அக்கா தான் கால் பண்றாங்க, அவங்க கூட பிறந்த அக்கா. எப்பா ஏதாவது நீ ஆத்துல வரையோ ரயில் வண்டியில வரையோ, சீக்கிரமா வம்ச விருத்தி ஆயிடுச்சு, நல்ல செய்தின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அக்கா சொல்றதை கேட்டு மகாராஜாவின் ரயில் வண்டி, ஒரு பெரிய ரயில் வண்டி எடுத்துட்டு வந்தாலும் எப்படியா கடல் கடந்து தான் வரணும், ரைட்டா? அப்போ திகட சக்கரம் ரயில் வண்டி வந்து என்ன சக்கரை ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஆறை பிடிச்சி எப்படியோ வந்துட்டார், அவ்வளோதான், வம்ச விருத்தி ஆயிருக்கு. யாருக்கு? முத்துலிங்கம்க்கு. அவ்வளோ ஷார்ட்கட் புரிஞ்சுச்சா? ஸோ முத்துலிங்கம்னால யாழ்ப்பாணம், கொக்குவில், 999 அங்கே இலங்கையில் பரிசு, 96 இங்கே வம்ச விருத்தி ஆயிடுச்சு, தமிழக அரசின் முதல் பரிசும் கொடுத்துட்டாங்க. சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்க. அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு. அது சொல்லுவாங்கல்ல, தகவல் சொல்லுவாங்கல்ல, மொழியை ஆள்வோம் இதை தனியாக கொடுத்துடலாமான்னு யோசிச்சேன். ரைட், அப்படியே முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்கு தான். தமிழக இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்கணும்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரை பார்க்க போகிறோம். மீனாட்சி சுந்தரனாரை பற்றி கொஸ்டின்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊவேசா தமிழ் தாத்தான்னு உங்களுக்கு தெரியும், ஊவேசா தமிழ் தாத்தா. ஸோ அவர்கிட்ட அவர் படித்தவர். இவரெல்லாம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரர் தமிழ் தாத்தாவோட ஒரு மாணவர், ரைட்டா? தமிழ் மொழியை பெரும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர். திருச்சியில் பிறந்தவர். மகாவித்துவம் பேர் தான் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சினாலே மதுரை தான், ஆனால் இவர் திருச்சியில் பிறந்தவர். இதுதான் ஷார்ட்கட். திருச்சியில் பிறந்தவர். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தார். திருவாவடுதுறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே மடத்தோட தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருவாவடுதுறை மடத்தோட தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிய விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். இவங்ககிட்டலாம் பாடம் படிச்சிருக்காரு. இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ், என்ன பிள்ளைத்தமிழ்? சேக்கிலார் பிள்ளைத்தமிழ்னாலே மீனாட்சி சுந்தரனார் தான் என்ற நூல் இவருடைய பெருமையை உணர்த்தும் தல புராணம். தலைனாலே தான், தலைனாலே மதுரையில் ரொம்ப கொண்டாடுவாங்க, தலை பிறந்த நாள்னாலே கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தல புராணம்னாலே இவர் ஒருத்தர் தான், மீனாட்சி சுந்தரனார் தான். ஸோ பிறந்தது திருச்சி, ஆனால் மதுரைக்கெல்லாம் வந்திருப்பார், ரைட்டாப்பா? ஸோ அதே மாதிரி சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் தல புராணம் பாடுவதில் வல்லவர். தலை பிறந்தநாள் வரும்போது நிறைய சேட்டையும் பண்ணுவாங்க பிள்ளையெல்லாம், ரைட்டா? அப்போ சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் அதையும் யோசிச்சுக்காங்க. யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். யமக அந்தாதி, அடுத்தது திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி. நண்பா வா நண்பா, திரிய போடு நண்பா. தலை பிறந்தநாள் மீனாட்சி சுந்தரனார் தான் தலை. நமக்கு தலை யாரு? நீங்கள் தலைனா அஜித்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நீங்கள் தலையாக வச்சுக்காங்க. எல்லாருக்கும் தலைதான், அவரே தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. நமக்கு தலை இப்போதைக்கு நம்ம தலை புராணம்னா இவர் தான். பார்த்தீங்களா இப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு, பார்த்தீங்களா? சூப்பரா, இவர் தான் நமக்கு தலை. மாப்பிள்ள மீனாட்சி சுந்தரனார் வந்துட்டாரு, தலை வந்துட்டாரு, போடுறா வெறிய அப்படின்னு வெடியை போடுறாரு, திரிய பொருத்தி. யமக அந்தாதி, என்னது? வெடியை போட்டு, அவ்வளோதான். யமக அந்தாதி, திரி பந்தாதி, வெண்பா அப்படின்னா நண்பா அந்தாதி, இதெல்லாம் உருவாக்குனார். அடுத்து மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை பெற்றார். மாலை, கோவை, களம்பகம், பிள்ளைத்தமிழ் எல்லாமே பாடியிருக்காரு. உவே சாமிநாதர்கிட்ட மாணவராக இருந்திருக்காரு. ஓகே, அடுத்து தமிழ் என்ற சொல் தமிழருக்கே இனிமையானது. இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும் ஒரு சின்னதா, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. தமிழ் என்ற சொல் தமிழருக்கே இனிமையானது, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கள நிகண்டு. இந்த கொஸ்டின் இருக்கும். இனிமையும் நீர்மையும் இனிப்பா இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். என்னன்னு சொல்லுங்க? ரோஸ் மில்க். அதான் இனிமையும் நீர்மைனா பிங்கள நிகண்டு. அப்போ பிங்க் கலர் இருந்தால் ரோஸ் மில்க். அடுத்து அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடல். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் புறநானூற்று பாடலடியில் தமிழ் எனும் சொல்மொழி கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. இந்த வரி வந்து புறநானூறா. அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல். நல்ல தமிழை நீ முழுது அறியணும்னா புறநானூறு நல்லா தெரிஞ்சுக்கணும். புறநானூறு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. அகநானூறு கூட காதல் சார்ந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். புறநானூறு வந்து நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லும், ரைட்டா? அப்போ நல்ல நற்றமிழ் முழுது அறியணுமா, நல்ல தமிழை நீ முழுது அறியணுமா
புறநானூறு பாரு ஷாலும் போதும், புறநானூறு பாரு அப்படின்னு அது ஒரு. அப்போ புறநானூறு. நற்றமிழ முழுதெறின்னா புறநானூறு. தமிழ்கெழு கூடல், தமிழ்கெழு கூடல் அது என்ற விடத்திலும் கலைப்புலமை என்ற பொருளே ஆளப்பட்டுள்ளது. அதுவும் புறநானூறு தானே. புறணி பேசுறதுக்கு தானே கூடுவோம். ஆமா, நான் ஷார்ட்கட்டே மறந்துட்டேன். புறணி பேசுறதுக்கு தானே கூடுவோம். தமிழ்கெழு கூடல் அதுவும் புறநானூறு தான். அடுத்து கம்பன் தமிழ் தளிய சாயலவர் என்னும் இடத்து தமிழ் என்பதற்கு அழகும் மேன்மையும். அடுத்து கம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் தளிய சாயலவர் தமிழ் தளிய சாயலவர் கம்பன். இது தமிழ் தளிய சாயலவர் அப்படின்னா கம்பன். இதை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான வரி. தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்கள் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது. ஞான சம்பந்தன் சொன்ன திருஞான சம்பந்தன் இருக்கார்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. திருஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகள் ஆகும். தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் திருமூலர் அவர் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஞான சம்பந்தன் சொன்னது. தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ் அப்படின்னு சொன்னது. அடுத்து 30 பாட்டுகளான திருப்பாவையை ஆண்டாள் தமிழ் மாலை என்றே குறிப்பது. இந்த தமிழ்ங்கிற வார்த்தையை அவங்கவுங்க பயன்படுத்துறாங்க. கம்பன் பயன்படுத்தினார்னா பயன்படுத்தினாரு, ஞான சம்பந்தன் பயன்படுத்தினாங்க. அது தமிழ் 3000 தமிழ் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரம் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. 30 பாட்டுகளான திருப்பாவையில் 30 பாட்டு தான் இருக்கு. ஆண்டாள் அதை தமிழ் மாலைன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாலையால தானே அந்த கதையை நடந்துச்சு, அதனால தமிழ் மாலைன்னு சொல்றாங்க அந்த ஆண்டாள் அப்படின்னு சொல்லி இந்த தமிழை வந்து மொழியோடு விளையாண்டுருக்காங்க. அடுத்து மாமலை ஓட்டுறதுமா பார்த்துருவோம். ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன். ஏதுல அந்த குருவி அப்படிங்கிற மாதிரி, ஏதுல அந்த குருவி அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பெரியவன் ஒரு பெரிய பையனா இருக்கான். அந்த குருவியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அழகா இருக்குல்லன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கான் பெரிய பையன். காவியம் அப்படின்னா பிரமிழ். காவியம் அப்படின்னா என்னது? ஒரு காவியத்தை ஏற்றுட்டு பிரம்மாண்டமா பார்ப்பாங்க நம்மளை. திருமலை முருகன் பல்லு பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் அப்படிங்கிற போதே இந்த திருமலைங்கிறது ஒரு ஏரியா, அதாவது வடகரை தென்கரைன்னு ஒன்று இருக்கும். தென்கரையில் குற்றாலநாதர், வடகரையில் முரியங்கோயில் இருக்கும். பெரியவன் அங்கே போயிட்டான், சிறியவன் இங்கே போயிட்டாங்கிற மாதிரி இது வந்து பெரியவன் கவிராயர். இது அழகிய பெரியவன், இது பெரியவன் கவிராயர். ஐங்குறுநூறுனா பேயனார். இங்கே பேயனாருடைய பாட்டு. ஏன்னா ஐங்குறுநூறுனா 5 இருக்கும், அதில் முல்லை தானே பேயனார். இப்போ முல்லைப்பாட்டை பற்றி இங்கே இருக்கும். யானை டாக்டர் யாருன்னா ஜெயமோகன், அது பிரச்சனை இல்லை. இயற்கை வேளாண்மை. ஏதிலி குருவிகள். ஏதிலா குருவி அப்படின்னு. ஸோ உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலை முடிவு செய்கிறத. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி மலை துளி. அந்த முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்றால். ஊர்ல அடைமலை காலம் இருந்துச்சு, ஆத்துல இருந்துச்சு, குருவிகளே பார்க்க முடியல. குருவி எங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடுற அளவுக்கு இருக்கு. அழகிய பெரியவன் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள் தினம் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அழகிய பெரியவன் வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டை சேர்ந்த அழகிய பெரிய இயற்பெயர் அரவிந்தன். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன்னா அரவிந்த் சாமி, நடிகர் அரவிந்த் சாமி. இந்த தீமைதான் வெல்லும் ஒரு பாட்டு இருக்கும்ல, என்ன நடந்தாலும் படம் தான் தெரியும், டக்குனு பேர் வர மாட்டேங்குது. அந்த அரவிந்த் சாமி இருக்கார்ல, அவர் நடித்த படத்தில் உங்களுக்கு தெரியும், ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பாரு. அவங்க அப்பா வந்து எப்படி வச்சிருப்பாரு, அந்த அரவிந்த் சாமி என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அந்த படம் தெரிஞ்சா இந்த இது ஈஸி. அப்போ இயற்பெயர் அரவிந்தன். அப்போ அழகிய பெரியவன், உண்மையாவே அழகுல பெரியவர் அரவிந்த் சாமி தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை அரவிந்த் சாமி மாதிரி இருப்பாரா, அரவிந்த் சாமியே தாங்கன்னு வாங்கிக்க. அங்கே போய் பார்த்தோன்னதே நெஞ்சு அடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான் அந்த மாதிரி. அப்போ அரவிந்தன் அழகிய பெரியவன், ரைட். அப்போ வேலூர் மாவட்டம். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003 தமிழக அரசின் விருது பெற்றவர். ஸோ அவங்க தகப்பனை 3வது மனுஷன் மாதிரி வச்சுக்கிட்டு தகப்பனை வச்சு தான் எல்லாத்தையுமே செயல்படுத்துவாப்புல. அப்போ தகப்பன் கொடி புதினத்திற்காக தமிழக அரசின் பரிசு பெற்றார். தமிழக அரசோட பரிசு, அது எந்த பரிசுன்னு முக்கியம். அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவா தானே இருந்தார், ராமசாமி. அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜெயம் ரவி படத்தை. அப்போ தகப்பன் கொடினா அவங்க அப்பாவை ஒரு கொடி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ மாதிரி 3வது மனுஷன் மாதிரி வச்சுக்கிட்டு தமிழக அரசில் வச்சுருந்தாரு. அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணி. நான் ஒரு அரசு பள்ளியில் தான் படித்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒருத்தர்.
குறடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகள். இவரை போய் யாராவது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் அப்படி குரலையை பிடிச்சிருவாரு, நெறி கட்டிடும், அப்படியே பிடிச்சி கொன்றுவார். உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு. உனக்கும் எனக்குமான சொல்னா ஜெயம் ரவிக்கும் கடைசியில் அரவிந்த் சாமிக்கு தான் அந்த படத்தில் சண்டையே. ஜெயம் ரவியா அரவிந்த் சாமியா, உனக்கும் எனக்குமான சொல். அரூப நெஞ்சு என்னது, அரூப நஞ்சு. அரூப நஞ்சு ஒரு விஷத்தை தயாரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, என்னத்தையும் மாஸ்கை போட்டு என்னத்தையும் தயாரிச்சுக்கிட்டு இருப்பாப்புல, அதான் அரூப நஞ்சு. அடுத்து மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் எழுதினார். மீள்கோணம் பெருகும் வேட்கை. நீ ஜெயம் ரவி வாய்ப்பு கொடுப்பாப்புல, நீ மீண்டும் ஒழுங்கா வந்துரு திருந்திருன்னு வாப்புல. நான் திருந்த முடியாது, இதை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லி. அப்போ மீள்கோணம். அடுத்து பெருகும் வேட்கை. பெருகும் வேட்கை ரைட்டா, அதனால வெறுப்பு தான் ரொம்ப பெருகும். அது அரவிந்த் சாமி படத்தை வச்சு தான் இது எல்லாமே. ஆப்ஷனை பார்க்கும்போது அரவிந்த் சாமின்னு ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சிருவீங்க. அரவிந்த் சாமின்னு இருக்கணும். அழகிய பெரியவன் அரவிந்தன். அடுத்து காவியம் அப்படின்னா பிரம்மில், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. காவியம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மில், பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ பிரம்மாண்டங்கிறதே சிவராமலிங்கம். ஒன்று சிவனை சொல்லுங்க, இல்லாட்டி ராமனை சொல்லுங்க. சிவராமலிங்கம்னா ஒரு பிரம்மாண்டமாக தானே இருக்கும். சிவலிங்கம் இப்படி இருக்கும், ராமர் கோயிலும் அதோட பெருசாக இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ சிவராமலிங்கம்னா பிரம்மில் என்ற பெயரில் சிவராமலிங்கம் தான் எழுதினார். இவர் இலங்கையில் பிறந்தவர் தான். +1 புக்குனாலே இலங்கை புக்குன்னு சொல்லணும் போல. இனிமேல் +1 புக்குனாலே என்ன சொல்லணும், +1 புக்குனா என்ன புக் சொல்லணும் தெரியுமா, ஒன்று இலங்கை புக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி 8 தொகை புக்குன்னு சொல்லணும். கம்ப்ளீட்டாக அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இவர் வந்து பானுசந்திரன், அரூப் சிவராம்னு தான் வந்துகிட்டு இருக்கும். இவர் இது ஃபுல்லாக சிவராம் இருக்கும். பானுச்சந்திரன், இவர் பானுச்சந்திரன் போன்ற புனைப்பெயர்கள் எழுதினார். பானு சந்திரன், பானுங்கிறது வேற, சந்திரன்கிறது வேற, சிவன்கிறது வேற, ராமன்கிறது வேற, அந்த மாதிரி. அடுத்து லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நசித்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிலம் எல்லாமே 2 இருக்கே, சிவன் ராமன். அடுத்து லங்காபுரின்னு ஒருத்தர், லங்காபுரினா ஒஸ்ட்டாக இருக்குது, ராஜான்னா பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நசித்திரவாசி, நசித்திரன்னா நட்சத்திரம், நட்சத்திரம்னா ஒரு மாதிரி இருக்குது, வாசி அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து வெயிலும் நிழலும், வெயில்னா ஒரு மாதிரி இருக்குது, நிழல்னா ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதான் சிவராம லிங்கம். திருமலை முருகன் பல்லு பிரிச்சுட்டேன், 2 பிரிச்சுட்டேன். பல்லுனாலே தெரியும், நெல்லு வகையை எண்ணிலாலும் பல்லு வகையை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நெல்லு வகையை எண்ணிலாலும் பல்லு வகையை எண்ண முடியாது. அது வேளாண்மையை பற்றின தான் அந்த பல்லு. ஸோ வடகரை நாடு தென்கரை நாடுன்னு 2 இருக்கும். வடகரையில் என்ன நடந்துச்சு, திருமலை சேவகன். தென்கரை நாடுலன்னா குற்றால அந்த கோயில், குற்றாலம் கோயில். இது வந்து யாருன்னா பெரியவன் கவிராயர். இது ஆசிரியர் எப்படி வச்சுக்கணும்னா, பெரியவன் வடகரை போயிருக்காரு, சின்னவன் தென்கரை போயிருக்காரு அப்படி சொல்லுவாங்கல்ல. பையன் எங்கே போயிட்டாங்க, பசங்க பெரியவன் தென்கரை போயிருக்காப்புல, சின்னவர் இந்த தென்கரை வடகரை போயிருச்சு, பெரிய அப்படி வடகரை தென்கரை. யார் யார் எந்த கரை போனாலும் இந்த அதையும் பார்த்துருவோம். சொல்லும் பொருளும், இந்த சொற்பொருளை பாருங்க, கொஞ்சம் ட்விஸ்டாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆரளி அப்படின்னா வண்டு, மொய்க்கின்ற வண்டு. நல்லா இருக்கும், ஆனால் பாட்டெலாம் பயங்கரமாக இருக்கும். இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும், ஆனால் மீனை வந்து சாப்பிடாது, மீன்கள் துள்ளி குதிக்கும், முத்துக்கள் வந்து கரையோடமாக கிடக்கும், அப்படி தாமரையாக இருக்கும், பயங்கரமாக இருக்குன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த பாடல் வரி. அப்படிப்பட்ட வடகரை நாடு தென்கரை நாடா ரைட்டாப்பா. ஆரளி அப்படிங்கிறது மொய்க்கின்ற வண்டு, வண்டை தான் ஆரளி. இந்துலம் அது மேலே வரும், இந்துலங்கிறது இந்த இங்கனக்குள்ளே வரும். இந்த மலரில் ஆரளி இந்துலம் பாடும் மடையி. இந்த பாட்டை கொடுத்து கூட தென்கரை நாடா வடகரை நாடான்னு கேட்டால் ஈஸியாக லாஸ்ட் வரியை பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி மலரில் ஆரளி இந்துலம் பாடும், இங்கே முகில் தொகை ஏறும், இங்கே முகில் தொகை, இங்கே இந்துலம், அங்கே முகில் தொகை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்துலம் என்பது ஒரு வகை பண், இந்துலம்ங்கிறது ஒரு வகை பண் ரைட்டாப்பா. இடங்கனி அப்படிங்கிறது சங்கிலி. இந்த பறவை உட்காந்துருக்குல்ல, இந்த சங்கிலியில் பறவை உட்காந்துருக்கும். இடங்கனி அப்படிங்கிறது சங்கிலி, உட்காந்தா கூட சங்கிலி நகராது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்க சங்கிலி ரைட்டா. உளம் அப்படின்னா உள்ளான்கிற பறவை, இந்த பறவை, அதனால அந்த பறவை பேர் நான் சொல்லலை, கொக்குன்னு நம்ம சொல்லிட்டு, உள்ளான்கிற பறவை, உள்ளான் ஒரு பறவை. சலசவாவி, சலசவாவினா தாமரை தடாகம், சலசவாவி, சலசவாவினா தாமரை தடாகம். நான் சொன்னேன்ல சொற்பொருள் கஷ்டமா இருக்குன்னு. தரளம்னா முத்து, தரளம்னா முத்து. வட ஆரிநாடு தான் திருமலை, வட ஆரிநாடு தான் திருமலை. அடுத்ததெல்லாம் என்னன்னா கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். கொண்டல்னா என்னது, கார்கால மேகம். சுண்டல் எப்படி கருப்பாக இருக்குமோ அதேமாதிரி கார்கால மேகமும் கொண்டலும் கருப்பாக தான் இருக்கும். மண்டலம்னா உலகம். வாவித்தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை,
அந்த குளத்தில் அலை வந்து வரும்போது முத்துலாம் வெடிக்குதான், முத்து ஒன்று ஒன்று மோதி முத்து வெடிக்குதான். என்னங்க அது, உடனே போய் பார்க்கணுமே அந்த இடத்த. அடுத்து அழியுலாம் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுக்கணும் அவரை. யாரு? பெரியவன் கவிராயரை பார்த்துக்கணும். என்னங்க நீங்க அழகிய பெரியவன்னா அங்கே போயிடணும் அரவிந்த் சாமியை. இது பெரியவன் கவிராயர். அடுத்து அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற அழியுலாம். ஏற்கனவே மொய்க்கின்ற வண்டுன்னு ஒன்று பார்த்துருவோம், அது ஆரளி. இது வண்டு, அதாவது வார்த்தையை மாற்றி போட்டிருக்காங்க. மொய்க்கின்ற வண்டுன்னா ஆரளியா, அழியுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்றவான். என்னங்கப்பா. தென்னாரி நாடுனா குற்றாலம், வட ஆரி நாடுனா திருமலை, தென்னாரி நாடுனா குற்றாலம். ரைட்டாப்பா. ஸோ மங்கைனா மயில், உங்களுக்கு தெரியும். மஞ்சைனா மயில், முகில் தொகைனா மேகக்கூட்டம், முகில் தொகைனா காண சோலை, காண சோலை. ரைட்டாப்பா, மேகக்கூட்டம். இது அந்த கதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு, உள்ளான் பறவை வந்துச்சு, மீன்கள் துள்ளி குதிச்சுச்சு, சங்குகள் பரவி காணப்பட்டன, மழை பெய்யும், திருமலையில் இப்படிலாம் இருந்துச்சுன்னு அங்கே சொல்கிறாங்க. உள்ளான் பறவை, உள்ளான் பறவை சொன்னால் வடகரை நாடு. உள்ளான் பறவை, மழை பெஞ்சிச்சு, சங்கு இருந்துச்சுன்னா. முத்து இருந்துச்சுன்னா எங்கள் தென்கரை நாடு. மேக கூட்டமாக இருந்துச்சு, அகில் புகைய நறுமணமாக இருந்துச்சு, மயில்கள் இருந்துச்சு, சூழ்ந்து நீதி தவறாது காவல் காத்தாங்க எங்கள் தென்கரை நாடை. ரைட்டா. அடுத்துக்கப்புறம் அரங்கில் நடுத்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, முத்துக்களை ஏந்தி வந்தாங்க, முத்துக்கள் செதறி கிடந்துச்சு. அங்கே சங்குகள், இங்கே முத்துக்கள். எங்கள் குற்றாலத்தில் வண்டுகள்லாம் முயற்சிக்கிட்டு இருந்துச்சு. சிவபெருமான் குற்றாலநாதரை இது பண்ணிட்டு இருந்தோம். திருமலை முருகனுங்கிறது இங்கே முருகனை சொல்கிறாங்க, திருமலை இங்கே முருகன் கோயிலை சொல்கிறாங்க, இங்கே சிவபெருமானை சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்காங்க. அகிர் புகைனா 6ஆம் வேற்றுமை தொகை, கொன்றை சூடுனா 2ஆம் வேற்றுமை தொகை. ஈஸி தான், இருந்தாலும் பார்த்துக்கணும். பல்லு 96 வகை சிற்றில் ஒன்று, இதை உலத்திப்பாட்டுன்னு சொல்லுவோம். புலன் என்னும் இலக்கிய வகை சேர்ந்தது, தொல்காப்பியம் குறிப்பிடும். புலன் என்னும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புலன் என்னும் இலக்கிய வகை சார்ந்த நூல் உலத்திப்பாட்டு, பல்லு 96 சிற்றில் ஒன்று. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகைகள். இந்த நெல் இது இவ்வளோ வகை இருக்குது. ரைட்டாப்பா, ஓகே. திருமலை முருகன் கூறும் மாடு வகைகள். மாடுலாம் ரொம்ப ஈஸி தான். காரி மாடுன்னு கேள்விப்பட்டிருப்போம், பொதுவாகவே காரி மாடுன்னு தான் சொல்லுவாங்க. அது தொந்திக்காளை, கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும் போல இருக்குது. தொந்திக்காளை, மால்காளை, மறைக்காளை. மால்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறை, கருமறை. பாட்டு மாதிரியே இருக்கு பாருங்க. மால்காளை, மயிலைக்காளை, மால்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறைக்காளை, கருமறைக்காளை அப்படின்னு தொந்திக்காளை, கடைசியில் காரிக்காளை அப்படின்னு அழகாக பாட்டு மாதிரியே இருக்குது மாடு வகையில். உழவு கருவிகளை பொறுத்தளவுக்கு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. நுகம், உழவு கருவிகள்லாம் நுகம், நகம் போயிடும். கரெக்டாக கருவியை பயன்படுத்தலைன்னா நகம் போயிடும். பூட்டு, உழவு கருவியெல்லாம் ஒரு பூட்டு போட்டு பத்திரமா வச்சுருக்கணும். வல்லக்கை, அடுத்து உலக்கோல் கூட ஈஸி தான். கொழு கயமரம், கொழு கயமரம் கூட ஓரளவுக்கு யாவும் வந்துடும். மண்வெட்டி ஓகே. வடம் பிடிச்சி இழுங்கோ, அது ஒரு கருவி தானே, ஓகே. இதெல்லாம் உழவு கருவிகள். நுகம், பூட்டு, வடம், வல்லக்கை, உலக்கோல், கயமரம். அடுத்து சொற்சுவை. கண்காணினா என்ன, கண்காணினா என்ன? கண்காணி அப்படிங்கிறது என்னன்னா, கண்காணம் என்பது பயிர் தொழிலில் கையாளப்படும் ஒரு சொல்லு. கண்காணம்னா நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செஞ்சுட்டு களத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கிற அந்த நெல் அளவு தான் கண்காணம். கண்காணம். அதை மேற்பார்வையிடுறது கண்காணி, காணி. ஸோ காணம், காணி. கொண்டு வந்து கொடுத்தா அந்த நெல்லை காணம்னு சொல்கிறான், அதை மேற்பார்வை பண்ணால் கண்காணி. குற்றாலத்திற்கு அருகிலுள்ளது, திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகிலுள்ளது பண்புளிப்பு பட்டினம். புளிப்பு சார்ந்து, உண்மையே குற்றாலத்துக்கு போனால் இந்த புளிப்பு சார்ந்த ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் நிறைய ஐட்டம் கிடைக்கும், புளிப்பு சார்ந்தது அன்னாசின்னு நிறைய கிடைக்கும். ஸோ பண்புளிப்பு பட்டினம் பண்பை பண்பொழில் என்றும் அழைக்கப்படுகிறது. எப்படி வேணாலும் அழைச்சிக்காங்க, ஆனால் பண்புளிப்பு பட்டினம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிறு குன்று இருக்குது, அங்கே திருமலை, அங்கே முருகக்கடவுளை பாட்டுரை தலைவராக கொண்டு இந்த திருமலை முருகன் பல்லு இது பண்ணியிருக்காங்க. கலித்துறை, கலிப்பா, சிந்து எல்லாமே இருக்குது. கலித்துறை, கலிப்பா, சிந்து இது எல்லாமே இருக்குது. விரவி வடிவ வந்திருக்கு. பல்லிசை என்றும் இந்நூல் பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு, திருமலை எனவும் வழங்கப்படுகிறது. இந்த நூலை பல்லிசை, திருமலை அதிபர் பல். பல்லிசை அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ஸ்கூல் எங்கடா இருக்குது? எங்கள் ஸ்கூல் வடகரையில் இருக்குது. உங்கள் ஸ்கூலு, எங்கள் ஸ்கூல் தென்கரை இருக்குது. அதான் பல்லிசை, பல்லிசை. அப்போ திருமலை அதிபர் பல்லுனா வடகரை, தென்கரை. பல்லிசைன்னு சொல்கிறோம்னா உங்கள் பல்லு எங்கிட்ட இருக்குது? பல்லில் பல்லிசை, பள்ளிக்கூடம். இப்படி இருக்குது சார், அவ்வளோதான். ஆசிரியர் பெரியவன் கவிராயர், 18ஆம் நூற்றாண்டு. பையன் பெரிய பையனாக இருக்கான், 18 வயசு ஆயிடுச்சுங்க, பையன் பெரிய பையனாக இருக்கான், அதான் 18ஆம் நூற்றாண்டு. ரைட், ஓகே. 8 தொகை ஆரம்பிக்க போகுது. 8
தொகை ஆரம்பிக்க போகுது. வாட்டர் குடிச்சுக்கிறேன்ப்பா. ஓகே, அடுத்தது ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, உங்களுக்கு தெரியும் 8 தொகையில் ஒன்று, 8 தொகையில் ஒன்று. ஆடுகம் விரைந்தே, 500 ரூபா இருந்தால் விரைந்து ஓடிடுவாங்க பைப்பில், ஓடுறா அடிச்சுன்னு. ஸோ காயா கொன்றை நெய்தல் முல்லை போவிதல் தலவரும்னு இந்த மாதிரி பாடல் வரும். காயா கொன்றை 500 ரூபா இருந்தால் போதும், அடிச்சு ஓடி வந்துருவாப்பா அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே வந்துட்டேன், இவர் சொல்கிறார், நான் முன்கூட்டியே வந்துட்டேம்மா, நான் முன்கூட்டியே வந்துட்டேன். ஐங்குறு நூறு அப்படிங்கிறது ஒரு அகம் சார்ந்த நூல் தான். இந்த அகம் புறம், இந்த அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல்னு ஒன்று இருக்குது 8 தொகையில், ரைட்டா? 8 தொகைனாலே இப்படி தான், 5 அகநூல், 2 புறநூல், 1 அகமா புறமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அகமும் புறமும் சேர்ந்த நூல் பரிபாடல். புறநானூறும் 18 புறநூல்னு சொல்லுவோம். மிச்சம் 5மே அகம் சார்ந்த நூல் தான். இப்போ அகம் சார்ந்த நூல்னா அந்த காதல் அந்த மாதிரி கதை தானே வரும் ஐங்குறு நூறில். நான் முன்கூட்டியே வந்துட்டேன், இந்த மலர்களை பாரு, இந்த காயா மலர்களை பாரு, இந்த மலரை பாரு, ஒரு 5 வகையான மலர்களை காமிப்பார். முல்லை தானே, காடு தானே, இந்த மலர் இருக்குல்ல, 5 6 காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம், இவ்வளோ மழைக்கால மலர்கள் பூத்து இருக்கிறது, நம்ம பேசுவோமா, நின்று கொஞ்ச நேரம் நின்று பேசுவோமா மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பார். அதுதான் இந்த ஐங்குறு நூறு, ரைட்டா? அப்போ ஆடுகம் விரைந்தே, காயா கொன்றல் நெய்தல் முல்லை போவிதல் தலவமோடு பிட வளர்ந்து, இந்த மாதிரி இதெல்லாம் பூக்கள். கவுனி பூவணி கொண்டற்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே, விரைவில் அப்படிங்கிறது தான் விரைந்தோடி வா கொண்டாடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த முல்லைத்திணை காட்டுக்குள்ளே தான் இது நடக்குது. அதனால் முல்லைத்திணையை பற்றி இது பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ அந்த பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கான், ரைட்? அப்போ காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாம் மழைக்கால மலர்கள். போது அப்படின்னா மொட்டு, போதுன்னா மொட்டு, அலர்ந்துன்னா மலர்ந்து, கவுனினா அழகுற, கவுனி அப்படின்னா அழகுற, ரைட்? இது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரைந்து வான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? விரைந்து வா இந்த மலர்கள். ஸோ ஐங்குறு நூறுனா 5 + குறுமை + 100 தான். 3 அடி 6 அடி, 3 to 6 அடி. ஐங்குறு நூறுனா எத்தனை அடி? 3 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும். சிற்றல்லை பெறலை அகவற்பால் ஆனது, ஆசிரியப்பான்னு சொல்லுவோம், அகவற்பால் ஆனது. திணை ஒன்றிற்கு 100 பாடல்கள். அப்போது ஒன்றா அதான் 500 பாட்டு. அப்போ வந்து யாராருன்னா குறிஞ்சி திணை, குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், அவர் தான் இந்த பாட்டை படிச்சிருப்பார். முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், மருதம்னா ஓரமாக போனோம், நெய்தல்னா அம்முவனார், பாலத்தினா ஓதலாந்தியார், பாலைவனத்தில் ஓன்னு சவுண்டு கேட்கும், ஓதலாந்தியார். அவ்வளோதான். இந்த நூலை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க. தொகுப்பித்தவர்னா கண்டிப்பாக ஒரு மன்னராக தான் இருப்பார், தொகுத்தவர் சாதாரண புலவராக இருப்பார். ஸோ அப்போ தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். 500 ரூபா இருந்தால் கூடிடுவாங்க ஷார்ட்கட்டு. தொகுத்தவர் அவர் தான். 500 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு யானைக்கு சோறு ஓட முடியும். 500 ரூபா சம்பாரிச்சா தான் யானைக்கே சோறு ஓட முடியும். அப்போ யானை கச்சை மாந்திர சேரல் எறும்போரை அந்த மன்னர் பேர் வந்துடும். தொகுத்தவர் தொகுப்பித்தவர். பேயனார் சங்கால புலவர் ஒருவர். 105 இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. இதில் 100 பாடல் தான், அவர் இயற்றிய பாடல் 105 பாடல் கிடைச்சிருக்கு, வச்சுக்காங்க. அடுத்து யானைன்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் நமக்கு எல்லாமே இது தேவைப்படாது, ஜஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யானைனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரணம் அப்படிங்கிறது, வாரணம் அப்படிங்கன்னா யானையை சொல்லும், கடலை சொல்லும், இன்னொன்று வாழை இருக்குல்ல, வாழை இலை, வாழையை கூட சொல்லும். சொற்பொருள் வந்து நிறையா இருக்கும் இந்த வாரணமுக்கு. ஸோ அதனால் வந்து அது எதில் கேட்குறாங்கங்கிறது தான். ஒரு இடத்துல கேட்கும்போது அது கடலை குறிக்கிறது, கடலை சார்ந்து வரும்போது. ஒரு இடத்துல கேட்கும்போது அது வந்து யானையை சார்ந்து குறிக்கிறது. இந்த +1 புக்கில் இந்த வாரணம்ங்கிறது 2 இடத்துல வரும், யானைன்னு தான் சொல்லுவாங்க. 10th ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த படத்தில் கடல்னு சொல்லுவாங்க, ரைட்டு? ஸோ அப்போ என்னென்னா இதில் யானையை குறிக்கும் சொற்கள் எல்லாமே ஈஸி தான். கயம் அப்படின்னா யானை. அஞ்சனாவதி, கயம் என்னது? கயம், கயம்னா பயம், யானையை பார்த்தா பயம். அடுத்து அஞ்சனாவதி, அஞ்சவே அஞ்சாது யாருக்கும். அத்தி, அத்தி அத்தி இவ்வளோ பெரிய யானையா, அத்தி அத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அரசுவா, ஒரு அரசாங்கமே ஒரு யானை மாதிரி இருக்கணும், அதான் அரசாங்கம், யானை மாதிரி இருக்கணும், அரசாங்கமே யானை தான். அடுத்து அல்லியன், அப்படியே அள்ளிட்டு போயிடும், அப்படியே தும்பிக்கை வச்சு அப்படியே அள்ளிட்டு போயிடும். அடுத்து அனுபமை, அனுபவம் எனக்கு இருக்குது. அடுத்து இபம், இபம் துன்பம் தான், இபம் துன்பம், யானைகிட்ட சிக்கின துன்பம் தான். ரதினா அழகுன்னு சொல்லுவாங்க, யானை ஒரு அழகான ஒரு விஷயம், சாமி மாதிரி கும்பிடுவோம். அடுத்து குஞ்சரம், குஞ்சரம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும்,
சரசரமாக என்ன பண்ணும், இல்லாட்டி ஒவ்வொரு மரத்தையும் சரசரமாக சாய்ச்சி விட்டு போயிடும். அடுத்து என்னன்னா அஞ்சனம், அதான் ஏற்கனவே சொன்னேன், அஞ்சனம், அஞ்சனாவதி, அஞ்சனம், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மற்றபடி மிச்சதெல்லாம் ஈஸி, நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மாதங்கம், கைமா, கையில் தான் ஆசீர்வாதம் பண்ணும். மா தங்கம், பெரிய தங்கம், யானையே ஒரு தங்கம் தான். அடுத்து கலபம், பிளிரு, பிளிரு, களிறு, களிறுனாலும் யானை தான், பிளிறுனாலும் யானை தான். ரைட், ஓகே. வேளம், இதெல்லாம் யானை தான். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஏன்னா அந்த பாக்ஸில் இருக்கிறனால. அதே மாதிரி யானை டாக்டர் யாருன்னா கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் யார்? கிருஷ்ணமூர்த்தி. வேணுமேனன் ஏலிஸ் என்ற விருதினை 2000 ஆண்டில் பெற்றார். ஒரு யானைக்கு 2000 ஒரு நாளைக்கு வாடகை வாடகை கூட்டு வந்தா அவார்டு வாங்கியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. யானைனாலே கிருஷ்ணமூர்த்தி தான். ஜெயமோகன் நாகர்கோயிலை சேர்ந்தவர். ஜெயமோகன் நாகர்கோயிலை சேர்ந்தவர். அவர் விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதை கட்டுரையில எழுதியிருக்காரு. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. ஊமை சென்னாய், மத்தகம் ஆகிய கவிதைகளையும் ஏற்றுள்ளார். விஷ்ணுபுரம், கொற்றவை என்ற புதினங்களோடு சிறுகதை. ஊமை சென்னை, யானை ஊமையாக தான் இருக்கும், சென்னாய் மாதிரி. மத்தகம், மற்றபடி வேற ஒன்றும் பண்ணாது, கொஞ்சம் ஊமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். புதினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில், அறம்னா அன்பாக இருக்கும் யானை வந்து, அந்த அந்த யானையை வந்து பாதுகாக்கிறவங்ககிட்ட. அடுத்து தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம்னாலே ஏஆர் ரோமான் தான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஆபிரகாம் பண்டிதர்னாலே ஏஆர் ரோமான் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இசை இசை இசைன்னு தான் வரணும். ஆபிரகாம் இசை, ஏஆர் ரோமான் இசை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தமிழிசை இயக்கத்தின் இசைனாலே, தமிழிசை அப்படின்னு வந்துட்டாலே ஆபிரகாம் பண்டிதர் தான். தென்காசிக்கு அருகில் சாம்பவர். தென்காசியில் இசை நல்லா இருக்கும். தென்காசி உண்மையாகவே அங்கே குற்றாலம்ங்கிற அந்த இசையே சூப்பராக இருக்கும். திண்டுக்கல்ல ஆசிரியர் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் நல்லா அறிவு பெற்றவர், நல்லா பண்டுவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தஞ்சையில் போய் இருப்பார், பண்டிதராக இருந்திருக்காரு. சங்கீத வித்யா மகாஜன சங்கம், சங்கீதம், தமிழிசை மாநாடு, இசை மாநாடு, இசைத்தமிழ் தொண்டின் சிகரம், கருணாமிர்த சாகரம், இந்த மாதிரி எல்லாமே இசை இசைன்னு வந்தாலே ஆபிரகாம் பண்டிதர் தான். எதையுமே விடலை. அடுத்து மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே. வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலாவே, என்னமோ ஒரு பாட வந்தேன். வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். முரளி அப்படியே சோகமாக பாடிட்டு இருப்பார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. விநாயகரும் அப்படிதான் பாட்டு படிச்சுட்டே இருக்கார். வெண்ணிலவே வெண்ணிலவே ஒரு பொண்ணும் கிடைக்கலையேம்மா, இப்படி அத்த மகள் இருந்தும் யாரு விருந்தும் கல்யாணம் நடக்கலையேம்மா அப்படின்ட்டு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க. அதான் வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு வந்தால் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எக்ஸாம்லேயே பாட்டை படிச்சிட வேண்டியதே. பின்னாடி இருக்கிற பாடல் வரியாது. அடுத்தது காவடி சிந்து பார்த்துருமா. மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு. மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு. பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி அவர் ஆய்வு பண்ணார். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவடி சிந்து அண்ணாமலை. காவடி சிந்து அண்ணாமலை. அண்ணாமலைன்னா யாரு? நமக்கு 2 யாவும் வரும். ஒன்று சிவனை யாவும் வரணும், இல்லாட்டி ரஜினி யாவும் வரணும். ரஜினி காவடி, ரஜினி எடுத்து ஆடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வச்சுக்காங்க. ரைட்டா? ஸோ அண்ணாமலை அப்படின்னா காவடி சிந்து. 1 செகண்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வளம். இந்த பாட்டில் அண்ணாமலை, உங்களுக்கு ரஜினி தான் யாவும் வரணும். அதில் அண்ணாமலைன்னா வரும். அண்ணாமலை, மயில் முருகேசன், அருணகிரிநாதர், சும்மா ஒரு பாடல் எல்லாம் வரும். அண்ணாமலை அவ்வளோதான். காவடி சிந்துனாலே என்னது? அண்ணாமலை அப்படின்னு மட்டும் யாவும் வச்சுக்காங்க. ரைட். இதில் வந்து சொற்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, நல்லா பார்த்துக்காங்க. புயம்னா தோல், வரைனா மலை, மலை வரை அப்படின்னு சொல்கிறோம்ல. வண்ணம்னா அழகு. அடுத்து கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை, ஓரளவுக்கு கிடைச்சிரும். துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரமா. துஜஸ்தம்பம்னா என்னது? கொடிமரம். சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். விலாசம் அப்படின்னா அழகு. விலாசம் கேட்கறதே ஒரு அழகா. நூபுர கங்கைன்னு சொல்லி அழகு கோயில்ல மதுரையில நூபுர கங்கைன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது சிலம்பு தீர்த்தம்னு அர்த்தம். நூபுர கங்கை தீர்த்தம், நூபுர தீர்த்தம்னு போட்டிருப்பாங்க. நூபுர தீர்த்தம் அது சிலம்பு தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதான் நூபுரம்னா சிலம்பு. மாசுனம் அப்படின்னா பாம்பு. இஞ்சி அப்படின்னா மதில். இஞ்சியை வச்சு மதில வச்சு அப்படியே தட்டம் அடிதே மதில். புயல் அப்படின்னா மேகம். கரங்கும்னா சுழலும். ரைட். சொற்பொருள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கழுகுமலை தலைவன் முருகன்.
முருகனை பற்றினது. ஸோ மின்னல்கள் வந்து இருளை கிழிக்கின்ற அந்த மேகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் வந்து இருளை கிழிச்சிட்டு அப்படி வெளிச்சமாக வர்றது, அதை பற்றி ஒரு அழகாக சொல்லியிருப்பாங்க. இலக்கண குறிப்பில் பாருங்க, மாதே அப்படின்னா விழி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மாதே அப்படின்னா விழி. இந்த ஒரு படத்தில் ஐயோ மாதேஷ் மாதேஷ், இந்த ஜீன்ஸ் படத்தில் மாதேஷ் ஐயோ மாதே மாதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது இந்த சென்னிக்குளம் அண்ணாமலையார், அவர் காவடி சிந்து பாடினாரு. ரைட். தமிழ் முதலில் வண்ண சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை இவர் தான். வண்ண சிந்து முதல்ல இந்த காவடியே அழகா வண்ணத்தோட இருக்கும் இப்படி ஆடுறது, அதான் முதல் சிந்து காவடி சிந்து, வண்ண சிந்து அண்ணாமலையார். 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதாலய மருப்பத்தேவரின் அரசவை புலவராகி, அப்புறம் வீரைன்னு வரும், வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி, சங்கரன் கோயில், திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி இதெல்லாம் ஏற்றியிருக்கார். இப்போ இதில் நமக்கு என்னன்னா அண்ணாமலைனா ரஜினியாக வச்சுக்கிறோம். ரஜினின்னு வரும்போது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான் அந்த ரஜினி. பால் மாடு எல்லாம் பார்த்துட்டு நமக்கு தெரியும், அண்ணாமலை படம் தெரியும். ஸோ அப்போ 18 வயதுலேயே அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அடுத்து வீரைன்னா நல்லா வீரமாக இருப்பார், ஏய் அசோக் அப்படின்னு சொல்லி வீரமாக இருப்பார். சங்கரன் கோயில், என்ன கோயில்? சங்கரன் கோயில். அவர் கொஞ்சம் ஒரு கோயிலுக்கிட்ட தான் ஒரு எம்எல்ஏவை பார்த்து காலில் விழுந்து எனக்கு உதவி பண்ணுங்க லோனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. திரிபந்தாதி, அங்கங்கே திரிவாங்க, லோனுக்கு அதிக கஷ்டப்பட்டு திரிவாங்க. அடுத்து கருவை மும்மணி கோவை, அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லணும்னு தெரில. அடுத்து கோமதி அந்தாதி ஆகிய நூல்களை இது பண்ணார். கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி, கோமதினா ஒய்ஃப் குஷ்பு ஞாபகம் வச்சுக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? கருவை மும்மணி கோவை ஏதாவது ஞாபகம் வச்சுக்காங்க, அவ்வளோதான். ஓகே. அப்போ இது வந்து என்னன்னா அண்ணாமலை, சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு மைண்டில் படம் ஏதாவது வச்சுக்காங்க. அடுத்து குறுந்தொகை, நம்ம 8 தொகை நூல்களில் ஒன்று. திருமண வாழ்க்கை தலைவி விரும்புவதையும் இருமணம் இணையும் திருமணத்தை பற்றி பேசுறது. அம்மவாளி தோழி நம்மூர், இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த காலத்தில் சீர்வரிசை பத்தலைன்னா பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட இது வரணும் வைக்கணும்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதை தான் இது. இந்த வட்டமாவது சேர்த்து வச்சுருவாங்களா, சீர்வரிசை போதும்னு சொல்லிடுவாங்கன்னா போதும் அவ்வளோ சீர்வரிசை வந்திருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் அப்படின்னு. இது வெள்ளி வீதியார், குறுந்தொகை வெள்ளி வீதியார். வீதிக்கு வந்துட்டாங்க, இந்த எண்ணத்தை பெரிய மானம் கௌரவம், வீதியில் வந்து இவ்வளோ பணம் வந்தாதே இப்படி இது பண்ணாதேங்கிறது நல்லாவா இருக்கு. அதான் வீதியார், வெள்ளி வீதியார். குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பெருந்தொகை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வரவிடுப்ப தன் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரைவை நமர் ஏற்றுக்கொண்டனர். அட போங்கப்பா, கதை தெரியும் உங்களுக்கு. மக்களோட அவையின் முன்பு பல முறை தலைவன் பரிசு பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இது பத்தலைன்னு, இந்த முறையாவது பத்துமானா நன்று, இந்த முறை நல்லா பத்திருச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ தோழி வந்து கூறுற, இந்த முறை கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவாங்க, கவலைப்படாதம்மா. அதான் குறுந்தொகை. இது என்ன கதை? குறுந்தொகை. அது ஐங்குறுநூறு முல்லைப்பெயினார், விரைந்து வருக. விரைந்துன்னா 500 நான் இப்போ கூட சொல்ல 500 மாநாட்டுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க இல்லை, நீங்க போக நல்ல ஸ்டூடெண்ட்ஸு இருக்காங்க, சில பேர் பாவம் கஷ்டப்படுறவங்களையும் பயன்படுத்துறாங்கல்ல இன்னைக்கெல்லாம். 500 500 மாநாடு, எங்க தலைவர் இவர் தான், நேற்று வரைக்கும் அவரை சொன்னேன், அது விரைந்து வருக, அது 500. இது குறுந்தொகை. ரைட்டா? பொண்ணை கொடுத்தா போதும்யா அப்படின்னு சொல்றது, அப்புறம் இவ்வளவு அவ்வளவுங்கிறது, அந்த மாதிரி குறுந்தொகை. இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பா, என்னப்பா நேரிசை. ஸோ குறுந்தொகை 8 தொகை நூல்னு நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்நூலை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. நூலை தான் முதல்ல தொகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல் இந்த குறுந்தொகை. தொகுத்தவர் பூரிக்கோ, கொஞ்சோன்னு தொகை கொடுத்தா பூரி கிடைக்கும்னு நம்ம ஷார்ட்கட் வச்சிருக்கோம். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான், அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் எல்லாம் எழுதியிருக்காரு. வெள்ளி வீதியார் சங்ககால பெண் பார்ப்புள்ள உறவர், அந்த லேடிஸ் பத்தி எடுத்து சொன்னாலும் வெள்ளி வீதியார் சங்கால பெண் பார்ப்பு, அவ்வளவுதான். ஓகே. அடுத்து புறநானூறு, இதுவும் 8 தொகையில தான். புறநானூறு இது புறப்பாடல் சார்ந்தது. புறம்னா வீரம், அது நிறைய விஷயத்த வந்து எடுத்து சொல்லக்கூடியது. இது வந்து என்னன்னா தேவர்களே வந்து எவ்வளோ உணவு கொடுத்தாலும் நான் பிறருக்கென வாழணும், இப்போ நான் மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சிட்டேன்னா தேவர்கள் வந்து நிறைய ஒரு சாகாவரம் கிடைச்சி நல்ல உணவே கிடைச்சாலும் பகிர்ந்து உண்டு தான் வாழ்வாங்க. மற்றவங்களுக்காக வாழ்றவங்க அப்படி தான் வாழ்வாங்க அப்படிங்கிறத மைய கருப்பொருள்.
உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம், இந்திரர் வந்து அமிழ்தமே கொடுத்தாலும் இனிதி என தமிழர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் பிறருக்கு கொடுக்காம வாழவே மாட்டாங்க. அப்படி வாழ்றதுக்கு வாழாமையே இருக்கலாமே, உயிரும் கொடுக்கவர் பழின் உலகுடன் பெரினும் கொள்ளலார் அயர்விலார் அப்படின்னு சொல்லிதான் வரும். தமக்கன முயலா நோன்தான் பிறர்க்கன முயலர் உண்மையானே. நமக்காக வாழ்றோமோ இல்லையோ, மற்றவங்களுக்காக நம்ம உண்மையா வாழணும். ஸோ அப்படிங்கிறதா இது. கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதி, அவர் கடல்ல மாஞ்சிட்டாரு, அதுக்காக கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இளம்பெரு வழுதினு 7 வயசு பையன்ப்பா கடல்ல போய் சேர்ந்துட்டான் அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, இளம்பெரு வழுதி. இது வந்து புறநானூறு, இது வந்து புறநானூறு ரைட்டா. மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுறதுனால பொருண்மொழி காஞ்சின்னு சொல்றோம். இது ஒரு பொதுவியல் திரை பொருண்மொழி காஞ்சி, பொதுவியல் திரை பொருண்மொழி காஞ்சி. சொல்லும் பொருளும் பாருங்க. தமியர் அப்படின்னா தனித்தவர், தமியர்னா தனித்தவர். முனிதல்னா வெறுத்தல். இந்த சொற்பொருள்லாம் நமக்கு யாவுமே இருக்காது மேக்சிமம். துஞ்சல் அப்படின்னா சோம்பல், நம்ம துணிச்சல் நினைச்சுக்கிடுவோம். அயர்வு அப்படின்னாலும் சோர்வு தான். மாட்சி அப்படின்னா பெருமை, மாட்சி அப்படின்னா பெருமை. நோன்மை அப்படின்னா வலிமை. தாள் அப்படின்னா முயற்சி. நம்ம ஏதாவது சொல்லி பார்க்கும்போதாவது எக்ஸாம் எல்லாம் நமக்கு யாவும் வரும். தனித்து உண்ண மாட்டார்கள், பிறருக்கென கொடுத்து தான் இது பண்ணுவாங்கிறது தான் இந்த மைய கருத்து. அடுத்து எல் ஹார்ட், பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட். ஹார்ட்னா ஒரு ஷேப்ல இருக்கும், இவர் எள்ளு வடிவத்தில் இவருக்கு ஹார்ட் இருக்கும் போல இருக்கு. எல் ஹார்ட் புறநானூறு அப்படிங்கிறது இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் இப்படின்னு சொல்லி என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் ரைட்டா. இந்த தான் வந்து அவரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவரு இப்படி த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு இப்படின்னு சொல்லி இப்படி இருக்கு. இவர் நம்மால் பாருங்க டங்கிலீஷ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஒரு மொழி ஜி போப். ஸோ அங்கே எல் ஹார்ட் இங்கே ஜி போப்பு. சுவடிகளில் எழுதி பயன்படுத்தப்பட்ட அழிந்து போகும் நிலையில் இருந்த புறநானூரை ஊவேசா தான் 1894 புறநானூறுனா 4 1994 முதல்ல அச்சில் பதிப்பித்து வெளியிட்டார் 1894. அடுத்து உவேசா தான். தமிழ் தாத்தா இல்லைன்னா இன்னைக்கு புறநானூறுனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, எல்லாமே கிடைக்கல. இன்னும் நிறையா கிடைச்சிருந்தா இன்னும் நிறையா படிச்சிருப்போம். கிடைச்சது கம்மி தான், அதை வச்சு நம்மளால முடியல. புறநானூறு 8 தொகை நூல்கள் 1 அவ்வளோதான். அகவர் பாவல் ஆசிரியர் பாவலானது புறத்தனை சார்ந்த நூல். கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதினா பெருவழுதி தான், பாண்டிய மன்னருள் பெருவழுதி தான். கடல்ல மாய்ந்தனால கடல் மாய்ந்த பெருவழுதின்னு சொல்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வாடிவாசல் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா, செல்லப்பா வா 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 வாடிவாசல்ல இருந்து வாப்பா வாப்பா செல்லப்பா அப்படிங்கிறதான். கலித்தொகையில ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது அன்னைக்கே இருக்கு. கலித்தொகையில ஏறுதழுது, எழுந்தது துகள், ஏற்றல் மார்பு அப்படி இப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கலித்தொகையில ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, இந்த பாடல் வரையும் கலித்தொகைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு பாட்டு இருக்கு, எழுந்தது துகள் ஏற்றல் மார்பு அப்படின்னா முல்லைக்களி கலித்தொகைன்னு ஏற்கனவே படிச்சிருப்போம். 10th 9th படிச்சிருப்போம். இங்கே 9th 8th படிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளேற்று, இங்கே பாருங்க, கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அறிய உயிர் துறந்து நைவார ஆய மகள் தோல். இதை ஷார்ட்கட் வச்சுக்குருவோம், நம்ம அர்த்தம் பார்த்து வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தேய்தற்குன்னா மாடு குத்துனா நெஞ்சில தான் குத்தம். உயிர் துறந்து போகிற அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உள்ளே போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆய மகள் தோல் லேடிஸ் வந்து உள்ளே போய் சாதாரணமாக காளை மாடை பிடிச்சிட்டு வருவாங்க. கொள்ளேற்று கொடுஞ்சோட மாடு வரும்போது கொல்லலாம் அப்படி வரும், ஆனால் கொல்லாது, தவி ஓடிடும். நீ ஒதுங்கிக்கிட்ட ஓடி போயிடும். ஸோ அவ்வளோதான். அந்த புல்லால்னா சுற்றி புல்லுலாம் இருக்கும், இப்படி இப்படி எடுத்துகிட்டு இப்படி கையில் தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த மஞ்சை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ கலித்தொகை பாடல் வரி ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். எதையும் விடலை, எங்கெங்கே இருக்கோ எல்லா வரியும் எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஏதாவது ஒரு வரி இருக்குமே இல்லையா, இந்த இருக்கு. சிசு செல்லப்பா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரோதயம் தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இருந்தார் செல்லப்பா. இப்போ பொதுவாக வந்து காளமாடு நம்ம ஜல்லிக்கட்டுனாலே இப்போ டிவியில் லைவ் பார்க்குறோம். அன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் பிக்சர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடுவோம். அன்னைக்கெல்லாம் லைவ் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை நம்ம, புரியுது அவங்க பிக்சர் பார்த்தா. அப்போ தினமணி சந்திரோதயம் இந்த மாதிரி ஒரு இதழ்களில் வேலை பார்த்தவர் தான் உதவி ஆசிரியர் பார்த்தவர் தான் இந்த சிசு செல்லப்பா. எழுத்து இதழனை தொடங்கி, எழுத்து அப்படிங்கிற ஒரு இதழனை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி இந்த எழுத்துங்கிறது மூலமா. ஸோ வாடிவாசல் சுதந்திர தாகம். வாடிவாசல் அங்கே ஜல்லிக்கட்டு பிடிக்கும்போது நமக்கு அங்கே சுதந்திரமாக தான் இருப்போம், ஆனால் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஜீவனாம்சம் வீட்டிலேருந்து போகும்போது அம்மா
எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அண்ணனுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரு, என்னை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போகிற மரபு தமிழ் மரபு. அப்படி தைரியமாக போகிற மரபு ஜீவனாம்சம். PS ராமையாவின் அப்படிலாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க சார், ஜெயிச்சுட்டு வரேன் தான் சார் சொல்லிட்டு போவாங்க. ரைட்டியா, ஷார்ட்கட்டுக்காக அப்படி சொல்கிறேனியா. அடுத்து PS ராமையாவின் சிறுகதை பாணி. ராமையாவின் சிறுகதை, மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போட்டிருப்பாங்க சில மாடுகளுக்கு, அதான் ராமையாவின் சிறுகதை பாணி. தமிழ் சிறுகதை பிறக்கிறது. சுதந்திர தாகம்னா 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. 2001 சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இதே 2001 ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, வில்வ உயிர்த்தெழும் காலத்திற்காகவா, உயிர்த்தெழும் காலத்திற்காக. இதுக்கு முன்னாடி இது சுதந்திர தாகம் 2001 சாகித்ய அகாடமி விருதுன்னு பார்த்தோம். உயிர்த்தெழும் காலத்துக்காக என நூல் 2001 தொகுக்கப்பட்டன, அவ்வளவுதான். அப்ப சாகித்ய அகாடமி விருதுன்னா தான் இங்க, அது உயிர்த்தெழும் காலத்துக்காக தொகுக்கப்பட்டன, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சு உங்களுக்கு? டக்குன்னு டவுட் வந்து அப்படி பார்த்துக்கணும். ரைட், ஓகே. உயிர்த்தெழும் காலத்துக்காக அது 2001 தொகுக்கப்பட்டது. இங்கே சாகித்ய அகாடமி விருதுங்கிறது இந்த இருக்கு 2001. சுதந்திர தாகம் 2001. வணக்கம் வள்ளுவர் 2004. அதுவும் சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது தனியாகவே கொடுக்குறேன் பாருங்க. இங்கே யாரை பார்க்க போறோம்னா சிவை தாமோதரனர். சிவை பரிமார் கலைஞருக்கெல்லாம் பேர் வச்சு விடுவோம், போங்கப்பா ஒரு பேரை வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை திராவிட சாஸ்திரியா நம்ம பேரை வச்சு விட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களா பரிமார் கலைஞருக்கு. அவர் தான் இவர் சிவை தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சிவை தாமோதரன். இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். தமிழ் பதிப்புலகின் தலைமகன், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து நிறைய வெளியிட்டார். 1868ஆம் ஆண்டு தொல்காப்பியம், சொல்லதியாரம், நிறைய விஷயங்கள் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டாரு. அவ்வளவுதான் மெயினா அவரை பத்தி சொல்லுவாங்க. அதுதான் பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி, தினமணி இல்ல, பெர்சிவல் பாதிரியார் தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியர் ஆக்கிட்டார். சிவை தாமோதரனார தினவர்த்தமானி அப்படிங்கிறத. ரைட்டா? சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக இருந்திருக்காரு. புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. எந்த பணி ஆற்றினாலும் சொந்த பணி போல் ஆற்றக்கூடியவர் தான் சிவை தாமோதரனார். எப்படிப்பட்டவர் பாருங்க. சித்திரக்கவி என்பது ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதனையும் அங்கு உள்ளாராக அமைத்து எழுதுதான் சித்திரக்கவி. சித்திரக்கவினா ஓவியம் வித்து கவிதை, அதான் சித்திரக்கவி. மாலை மாற்று சித்திரக்கவி வகையில் எளிமையானது. மாலை பூக்கள் எப்படி கோர்க்கிறோமோ அது மாதிரி கவிதையில கோர்க்கணும் அப்படிங்கிறது பின்னாடி இருந்துச்சு ஒரு டேட்டா, அதனால நம்ம அந்த பக்கத்தை வச்சிருந்தோம். அடுத்தது ஓகே, திருக்குறளை பற்றி ஒரு டேட்டா இருக்கும் எப்பயும் போல், நம்ம 9th 10th புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நாலடியார் பாட்டு ஒன்று பின்னாடி இருந்துச்சு. மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலைமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரால் எஞ்சினார் இவ்வுலகில் தில். என்னப்பா சொல்ல வரீங்க? நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய. கீழே திருக்குறள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கண்டுபிடிக்கணுவாங்க. இந்த நாலடியார் பாட்டுன்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த லாஸ்ட் வரி தான். எஞ்சினார் இவ்வுலகில், எஞ்சினார் இவ்வுலகில், அதை வச்சுதான் நாலடியார்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த பாட்டு கேட்டாலே எஞ்சினார் இவ்வுலகில், அவ்வளவுதான். எஞ்சினா அடிதாண்டா விழுகும், 4 அடி. எஞ்சினா துஞ்சுனா நீ துஞ்சுற ரொம்ப, நீ எஞ்சுற ரொம்ப அப்படின்னா உனக்கு அடிதான் விழுகும், பார்த்துக்க. அவ்வளவுதான். எஞ்சினார் துஞ்சினார் அடி விழுகும். தமிழக கல்வி வரலாறு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. இது புறநானூறு. ஆரிய படகடந்த நெடுஞ்செழியன் என்ற புறநானூற்று அடிகள் இதுல கூறுது. கல்வி அப்படின்னா கல்லுதல்னு அர்த்தம். அந்த கல்வி கற்றுக்கொள்ளுதல் தான் கல்லுதல்னு சொல்றான். உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தோம். நீ ஏதாவது என்ன புறநானூறு, கல்விக்காக நீ வெளியே டொனேஷன் நிறைய கொடு, புறநானூறு. ரைட்டாப்பா? ஓதர் பிரிவு இதெல்லாம் தொல்காப்பியம். ஓதர் பிரிவு தொல்காப்பியம். பெருமிதம் தோன்றும் இதெல்லாம் தொல்காப்பியம், இதெல்லாம் தொல்காப்பியம். ரைட், இதை பார்த்துருமா? துணையாய் வருவது தூய நற்கருவி, திருமந்திரம். சூப்பர், நல்ல மந்திரம். நல்ல இவர் தனுஷ் சொல்லுவார் ஒரு படத்துல, கல்வியை மட்டும் களவாண்ட முடியாதுடா, பிடிச்சிக்க மந்திரம் சொன்ன மாதிரி. அதான் துணையாய் வருவது உனக்கு தூய நல்ல கல்வி தான் உனக்கு துணையா வரும். இது ஒரு மந்திரம் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கலாம். திருமந்திரம். கல்வி அழகே அழகு.
4 அடி சப்பு சப்புன்னு அடிச்சு கன்னத்தில் அடிச்சு, ஏன்னா கண்ணை சவந்து போச்சு, கல்வி அழகே அழகுடா, அழகு ரைட்டா, கண்ணன் சவந்து போச்சுடா, அது ஒரு அழகுடா அப்படிங்கிற மாதிரி கல்வி அழகே அழகுன்னா 4 அடியார். இளமையில் கல், டக்குன்னு சொன்னா ஔவையார். இளமையில் கல் அப்படின்னா ஔவையார். நம்மளுக்கு இளமையில் கல், ஆமா என் வாழ்க்கையில கல் விழுந்து கிடக்கு பாட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இளமையில் கல்லுன்னா பர்றான்னு அர்த்தம்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து சமணப்பள்ளி. ஓகே, பள்ளிங்கிறத படுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி என்ற சொல்லுக்கு படுக்கை என்ற பொருளும் அர்த்தம் இருக்கு. கணக்காயர், ஆசிரியர், குறவர், பள்ளிகள்னா என்ன, மன்றம்னா என்ன, சான்றோர்னா என்ன, அதெல்லாம் ஓகே. இது இந்த தமிழக கல்வி வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும். என்னது, ரெவரன் பெல். பெல் என்ற ஸ்காட்லாந்து பாதிரியார் தமிழக திண்ணை பள்ளி கல்விமுறையை கண்டு வியந்தார். பெல்லுங்கிறவரு தமிழகத்தில் இருக்கிற திண்ணையில உட்காந்து படிக்கிறது வியந்துட்டார். அம்முறையில் அமைந்த ஒரு பள்ளியை ஸ்காட்லாந்துல மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவியிருக்கார். அங்க அந்த கல்வி முறையை மெட்ராஸ் சிஸ்டம், பெல் சிஸ்டம், மானிட்டரி சிஸ்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. எப்படி ஸ்காட்லாந்துல பார்த்தீங்கன்னா திண்ணை பள்ளி கல்வி முறையை மிரண்டு போய் அங்கே பண்ணியிருக்காரு. அடுத்து இது ஒரு டேட்டா, ஒவ்வொரு இது என்னென்ன தொடங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ரைட், இது வந்து சென்னை பல்கலைக்கழகம் தொடங்க 1957. இதில் ஏதோ ஒரு இயர் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்பயோ ஒரு இடம் நடத்தும் போது இந்த டேட்டா கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டேட்டாவை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப நடத்துகிறேன். பட் புக்கில் இருக்கிறது இதுதான், ஓகே தான். ஏதோ ஒரு டேட்டா தப்பாக இருக்குன்னாங்க. பட் ஈஸி தான். 10 இடைநிலை கல்வி, 11 பள்ளி இறுதி வகுப்பு, 57 சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கும், இதெல்லாம் கரெக்டு. சென்னை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 57 தான். 59 வந்து ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம், இது பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்தது. 59, 54 முதல். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கேன். பட் ஏதோ ஒரு டேட்டா தப்பாக இருக்குன்னாங்க. ரைட், பார்த்துக்கலாம். இயர் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ரைட், ஓகே. 1813ஆம் ஆண்டு சாசன சட்டம் லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களுடைய கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. திருவாவுடைய ஆதிட மடத்தின் தலைப்பில் வர விளங்கிய மகாவித்துவ மீனாட்சி சுந்தரனிடம் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் மீனாட்சி சுந்தரனாரிடம் தான் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் இம்முறையில் தான் பாடம் பயின்றார். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னு மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உவேசா படிச்சாரு. ஆமாம்மா, மாற்றி சொல்லிட்டேன். மீனாட்சி சுந்தரனார் தான் தமிழ் தாத்தா உவேசா இம்முறையில் தான் பாடம் பயின்றார். ஆமாம்மா, மாற்றி சொல்லிட்டேன். அடுத்தது, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லை அப்படிங்கிறது திரிகடுகம். என்ன கடுகம்? திரிகடு. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் அப்படிங்கிறது இம்மூன்றும் அப்படின்னு வந்தாலே திரிகடுகம் தான். இம்மூன்றும் அப்படின்னு வந்தாலே திரிகடுகம் தான். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும், அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலேயும் மதிப்பிட இயலாது. ஹென்றி ஆடம்ஸ். ஆடம்ஸ் ஒரு பாம் மாதிரி தான். நம்ம ஆசிரியர்கள் போடுற ஒரு பெரிய பாம் என்னன்னா, வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்கணும், கெட்ட விதமாக இருக்காது. அப்போ நம்ம நல்ல பாம் கொடுத்தா நல்ல பாம், கெட்ட பாம் கொடுத்தா கெட்ட பாம்ங்கிற மாதிரி தான். அப்போ என்னன்னா, அந்த பாதிப்பு, அந்த பாம் ஆடம்ஸ் தான் ஆசிரியர் சர்வவல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். என்ன பாதிப்புனா நல்ல விதமான பாதிப்பு தான் ஏற்படுத்தப்படும். மெக்காலே கல்விக்குழு 1835. மெக்காலே கல்விக்குழு 1854 சார்லஸ் வுட் தலைமையிலான குழு. அடுத்து 1882 ஹண்டர் கமிஷன். 1882 ஹண்டர் கமிஷன். அடுத்து பிள்ளை கூடம். என்ன கூடம்? பிள்ளை கூடம். ரா மீனாட்சி. பிள்ளை கூடம். குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை நம்ம சேர்த்தோம்னா என்ன வேஷம் போட்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வேஷம்னா இவங்க அன்னை தெரசா வேஷம் போட மாட்டிருக்கு. என் பிள்ளை வந்து நான் மீனாட்சி வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனால் அழகாக கலர் ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக வச்சுக்கலாம்ல. அன்னை தெரசான்னா நம்ம எளிமையாக போகணும் அப்படின்னால மீனாட்சி வேஷம் நிறையா போடுவாங்க. அப்போ பள்ளிக்கூடம்னா மீனாட்சின்னு வச்சுக்காங்க. மீனாட்சி 1970 தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை படைத்துள்ளார். பாண்டிச்சேரி ஆரோவிலில் வாழ்ந்து வருகிறார். கொடிவிளக்கு என் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். மீனாட்சி. மீனாட்சினாலே மதுரை மீனாட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அப்படின்னா இப்போ நெருஞ்சி சுடுபூக்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மனசு வந்து ஒரு அப்படியே பூக்கள்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நெருஞ்சி மாதிரியே அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படியா கல்யாணம் நடந்துடணும் கரெக்டாக சொக்கநாதர் கூடன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு நெருஞ்சி பூவில் நடக்கிற மாதிரி இருக்கும். நெருஞ்சி முள்ளில் நடக்கிற மாதிரி இருக்கும். பூக்கள்லாம் சுடு பூக்கள் மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்துடும். அப்படியே தீபாவளி மாதிரி பகல் முழுக்க பகலே தீபாவளியாக தான் இருக்கும். அப்புறம் மறுபயணம் அப்படிங்கிறது என்னன்னா, கல்யாணம் முடிச்சோன்னா அப்படியே ஒரு ரவுண்டு
தேரில் வந்து மீனாட்சி சொக்கநாதர் வந்து தேரில் ஒரு மறுபயணம் மாதிரி வருவாங்க. அப்போ ஒரு வாசனையாக இருக்கும். அப்போ வந்து இந்த இந்த ஜவ்வாது வாசனை, சந்தன வாசனையெல்லாம் அப்படியே அந்த தேர் வரும்போது சுற்றி அந்த வாசனையாக இருக்கும். ஃபுல்லாக வாசனை இருக்கும். உதயநகர்லேருந்து, அதாவது கோயிலில் இருந்து அந்த உதயநகர் வரைக்கும் அப்படியே அந்த தேரோட்டம் வரும். கொடி விளக்கு கொடி பிடிச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் இப்படி விளக்கு ஏற்றி இப்படி காமிப்பாங்க. விளக்கு ஏற்றி மீனாட்சி அம்மான்னு சொல்லி காமிப்பாங்க. இந்த மதுரை திருவிழா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாண்டிச்சேரி ஆரோவில் வாழ்ந்து வருகிறார், அவ்வளோதான். அவங்க வந்து கல்யாணம் முடிச்சோன்னா அடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டூர் போவோம்ல. இப்போ நம்ம கல்யாணம் முடிச்சா டூர் போகிற மாதிரி மீனாட்சி அம்மன் சொக்காத ஒரு டூர் முடிஞ்சா பாண்டிச்சேரி ஆரோவில் டூர் போயிருப்பாங்க, பீச்சை பார்க்க போயிருப்பாங்க. பாண்டிச்சேரி ஆரோவில், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு வச்சு ஒரு ஷார்ட்கட்டுக்காக. அப்போ மீனாட்சி அப்படின்னா நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனைப்புல், உதயநகர்லேருந்து கொடி விளக்கு, வேலை முடிஞ்சு வச்சு. அடுத்து நற்றிணை, 8 தொகையில் முதல் நூல் நற்றிணை. இங்கே முல்லை போதனார். இங்கே வந்து என்னன்னா, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாடல் வரி பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை. மனை மருட்சின்னு வாங்க. இப்போ எப்படின்னா, சின்ன பிள்ளையா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பொம்பளை பிள்ளை எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படி வாழுதோ ஏது வாழுதோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம யாராவது கெஸ்ட்டாக போனவங்க நல்லா வாழ்றா, நல்லா இருக்கான்னு சொல்லும்போது மனசு குளிரும் பாருங்க, அதான் நற்றிணை. அதான் மனசு என்னது குளிரும் பாருங்க, அதான் நற்றிணை. ரைட்டாப்பா? ஸோ அந்தது. அப்போ நற்றிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 9 to 12 அடி, நல்ல திணை 400 பாடல் கொண்டது. போதனார் சங்ககால புலவர். ரைட்டா? பேரலை 12 அடி, விதிவிலக்காக 13 அடி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை ஏன் வச்சிருக்காங்கன்னா 9 to 12 அடி தான், விதிவிலக்கா 13 அடி வச்சிருக்காங்க. ரைட். அடுத்து தொல்காப்பியம், சிறப்பு பாயிர உரை விளக்க பாடல். சிறப்பு பாயிரம், அந்த பாடல் வரியை பார்த்தாலே நமக்கு தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம கணிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ மொத்தம் ஒரு 3 பாடல் வரி இருக்கு. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், பாடம் போட்டல் கேட்டவை நினைத்தல் அப்படின்னு சொல்லி அமைவர கேட்டல், இந்த மாதிரி வந்தா தொல்காப்பியம். அடுத்து ஒரு குறி கேட்போன் இருக்கார் கோட்பிற் பெருக நூலிற் பிழைபாட்டிலனை. அடுத்து முக்கார் கேட்பின், என்ன இந்த கேட்போன் கேட்பின் இப்படியே வரும். கேட்போன் கேட்பின் இப்படின்னே வந்தா, கேட்டவை இப்படின்னு வந்தா தொல்காப்பியர். என்னது? தொல்காப்பியர் பாட்டு. சிறப்புடைய மாணவர் எனப்படுவோர் உலக வழக்கு, நூல் வழக்கு ஆகிய இலக்கணங்களை ஆசிரியரும் குற்றமின்றி அறிவோர், பாடங்களை போட்டு கற்பது எப்படி இருக்கணும் ஒரு மாணவர், ஐயங்களை எப்படி தெளிவுறணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும். 3 முறை ரிவிஷன் பண்ணவர்கள் அங்கே கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? 3 முறை கேட்போர் பாடக்கருத்துக்களை பிறருக்கு முறையாக எடுத்துரைக்கும் ஆற்றல் பெறுவர். 1 முறைக்கு 2 முறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கூறும் கருத்துக்களை திறன் பெறுவர். ஆனால் 3 முறைக்கு வந்தால் நல்லா எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவராக இருப்பாங்க. ஆனால் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது எழுத்து சொல் பொருள் எனும் 3 அதிகாரங்களை கொண்டது. அங்கே எழுத்து சொல் மட்டும் பார்த்தேன், எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் மட்டும் பார்த்தேன் நன்னூல்ல. இங்கே எழுத்து சொல் பொருள் எனும் 3 அதிகாரங்களை கொண்டது, 9 இயல்களை கொண்டது, 27 இயல்கள். 27 இயல்கள். உரையாசிரியர்கள் இவ்வளோ பேர் உரையாசிரியர்கள் எழுதியிருக்காங்க. நச்சினார்க்கரின் சிறப்பு பாயிர உரை விளக்கத்தில் உள்ள பாடல் இது. இதழாளர் பாரதி ஒரு நல்ல ஆசான். எப்படின்னா, சிறந்த பத்திரிகையாளரும் நல்ல ஆசான் தான். சிறந்த பத்திரிகையாளரும் ஒரு நல்ல ஆசான் தான். எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? கரெக்டாக தான் போகுது. அவ்வளோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்க்க ஸ்டார்டிங் தான் அப்படி இருக்கும், டக்கு டக்குன்னு போயிடும். சிறந்த ஒரு பத்திரிகையாளர் நல்ல ஆசான் தான். அப்போ பாரதியும் இதற்கு விதிவிலக்கு அன்று. ரைட்டா? எட்டயபுரம் சமஸ்தானத்தில் வேலை பார்த்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் படித்து தமிழாசிரியர் வேலை வந்து சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக வேலை பார்த்தார். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி யங் இந்தியான்னு சொல்லுவாங்க. பாலபாரதி யங் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயா, சூரியோதயம், கர்மயோகி, இதெல்லாம் அவர் வந்து வேலை பார்த்த ஆசிரியராகவும் துணை ஆசிரியர் பங்காற்றிய வேலை. இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. இவரும் ஒரு நல்ல ஆசான் தான், பத்திரிகையில் வேலை பார்த்தார். பாரதி யானை மிதித்து சாகவில்லை, வறுமை மிதித்து செத்தார். அந்த அளவுக்கு வறுமையிலையும் அவர் விடலை. சர்வஜன மித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதா ரத்னகாரம் போன்ற இதழ்களிலும் பாரதி தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அந்த இதழ்கள்லையும் தன்னுடைய இதை வெளியிட்டிருக்காரு. நேர மேலாண்மையே பாதி வெற்றி. நேர மேலாண்மை தான் அவருடைய வெற்றியே. தான் என்ற ஒன்றை ஒழித்தவர். ஏன்னா எல்லா இடத்துலையும் புனைப்பெயர் வச்சுக்கிடுவார். இலசை சுப்பிரமணியன், சாவித்திரி, சிசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன் சொல்லுவாங்க, தன்னை செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார்னு, காளிதாசன், சக்திதாசன். ஏன்னா
அவங்க ஒய்ஃபையே செல்லம்மான்னு சொல்லாம கண்ணம்மான்னு சொன்னார்ல, புனைப்பெயர் வச்சுக்கிட்டாரு, யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா தன்னை நம்பி வந்த பத்திரிகை ஒன்று நடத்துறோம்னா சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு. செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, அடுத்து பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் எல்லாமே சாமி பேரா வரும். சுப்பிரமணி, முருகன், சாவித்திரி ஒரு அம்மன், பாரதி பேர்ல வேதாந்தி, வேதம் அப்படிங்கிறது ஒரு மந்திரம், நித்திய தீரர், உத்தமர், உத்தம தேசாபிமணி, செல்லிதாசன், காளிதாசன், சக்திதாசன், அடுத்து ரிஷி குமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன், இந்த மாதிரி இந்த பேர்ல புனைப்பெயர்கள்ல வச்சுக்கிட்டாரு. கருத்து படங்களை நிறைய வந்து கொண்டு வந்தாரு. லண்டன் பஞ்ச், இந்திய பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி தமிழில் சித்ராவளி அப்படிங்கிற ஒரு கருத்து படங்களை மட்டுமே ஒரு இதழை நடத்த விரும்பினார். லண்டன் பஞ்ச், இந்தி பஞ்சை பார்த்துட்டு நான் உருவாக்குறேன்டா சித்ராவளி அப்படிங்கிறத பண்ணாரு. இந்தியா விஜயாங்கிற 2 இதழ்களையும் கருத்து படங்கள் நிறைய வெளியிட்டாரு. பாரதியின் துணை ஆசிரியர்களாக இருந்தவங்க யாருன்னா சுப்பையா, ஹரிஹரர், நாகசாமி, ராமசாமி, பரளி, அப்புறம் நெல்லையப்பர், கனகலிங்கம், இவங்கெல்லாம் வந்து என்ன இருந்திருக்காங்கன்னா துணை ஆசிரியர்களாக இருந்திருக்காங்க. தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள், தமிழில் ஆண்டு திங்கள் மாதம், இப்போ இந்த வருஷத்தை குரோதி வருஷம்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழ் ஆண்டுகள் 60ன்னு சொல்லுவாங்க, குரோதின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் காலண்டரை போய் பாருங்கள், குரோதிங்கிற வார்த்தை இருக்கும். இது தமிழாண்டு, 60 ஆண்டில் இது குரோதி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அது தமிழே கிடையாது, வடமொழி தான், ரைட்டா? அந்த மாதிரி தமிழில் வந்து முதல்ல என்ன மாதம் என்ன நாள்னு போட்டது இவர் தான். ஃபஸ்ட்டு பத்திரிகையில் போட்டது யார்? இவர் தான். பெண் விடுதலைக்காக பாடுபட்ட பாரதி பெண்களுக்காகத்தான் சக்கரவர்த்தினிங்கிற இதழை குரல் வெண்பால் எழுதியிருக்காரு. சக்கரவர்த்தின்னு எழுதியிருப்பாரு. அந்த குரல் தான் பெண்மை அறிவியுற பீடோங்கும் பெண்மைத்தான் ஒன்மை யுறவோங்கும் உலகு அப்படிங்கிறது அந்த குரல் வெண்பா எழுதியிருப்பாரு சக்கரவர்த்தினில. எந்த விஷயம் எழுதினாலும் சரி, ஒரு கதை அல்லது தர்க்கம், சாஸ்திரம், பத்திரிகை எது எழுதினாலும் வார்த்தை சொல்லுகிற மாதிரியாகவே அமைந்து விட்டதால் நல்லது. எது எழுதினாலும் சரி நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியாங்கிற வார இதழ் சிவப்பு வண்ணத்தாளில் சனிக்கிழமை தோறும் வெளியாகக்கூடிய நூலாக வெளியிட்டாரு. சிவப்பு வண்ணம் எதுக்குன்னா புரட்சி, விடுதலை புரட்சிங்கிறத குறிக்கிறதுக்கு. பாரதியார் இறக்கும் பொழுது இறந்து போவதற்கு முதல்ல என்ன அமானுல்லா, பாரதியார் ஒரு இந்து, அவர் வந்து பாருங்க அமானுல்லா அல்லாவை பார்க்கணும்னு நினைச்சாரு. ஷார்ட்கட் வச்சுக்காங்க, அமானுல்லா அப்படிங்கிறவரை பார்க்கணும், ஒரு வியாசம் எழுதி ஆபீஸ்க்கு எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக பேசியிருக்காரு. அதை யாருன்னா ஒரு பத்மநாபன், பாரதியை பற்றிய நண்பர் பத்மநாபன் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காரு. மனைவி செல்லம்மாலேயே கண்ணம்மா அடுத்து வள்ளி இப்படி பேர் வச்சு தான் அழைச்சாரு. ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதி தான் முன்னோடி. ஃபர்ஸ்ட் தமிழில், ஏன்னா இங்கிலீஷில் வெளியிட மாட்டாங்க, தமிழ்லேயே தலைப்பு இருக்கும். இந்தியா, சக்கரவர்த்தின்னு போன்ற இதழ்களில் கலப்பதில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்தி இருந்தாலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அடுத்து பாரதி பாண்டிச்சேரி சென்ற போதும் இந்தியாங்கிற இதழோட போயிட்டார். அங்கே இந்தியா இதழை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தார், தப்பி ஓடவில்லை அந்த மாதிரி. அடுத்து படைப்பாக்க உத்திகள்னு ஒன்று இருக்கும். இந்த பாடல் வரியை தெரிஞ்சுக்காங்க. வினை பயன், இந்த வினை இந்த மாதிரி பயன் மெய் உரு இப்படி வந்தாலே தொல்காப்பியம் தான். ஊம தோற்றம்னா தொல்காப்பியம். பாடல் வரி பார்த்துக்காங்க. அடுத்து பாருங்க, ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்த்துறை படியும் பெருங்களிரு போல என்னையா சொல்ல வரீங்க? இன்னாய் பெருமை நின் ஒன்னா தோற்கே, புறநானூறு. இன்னாய் பெருமை நின் ஒன்னா தோற்கே, பெருமை பேசிக்கிட்டே நீ வெளியே நின்றுக்கிட்டே தெரிய வேண்டியதே, புறநானூறு, ரைட்டா? ஊர் குருமாக்கள், ஊரில் வெளியே தான், ஊருக்கு உழைச்சா வெளியே தான் நீ நிற்கணும் அப்படிங்கிற புறநானூறு ஞாபகம் வச்சுக்காங்க. கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல. இந்த ஊமைனா என்ன, இதில் வந்து ஊமைனா என்ன, உள்ளுரைனா என்ன, அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா பாட்டு, கண்ணம்மானா பாரதி எழுதுனது. ஊமைனா என்ன, உருவகம்னா என்னன்னு நல்லா இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஊமைனா என்ன, உள்ளுரைனா என்ன, இறைச்சினா என்ன அப்படிங்கிறது. உள்ளுரைனா ஒரு பொருளுக்கு உள்ளே இருப்பது, இறைச்சினா ஒரு பொருளுக்கு உள்ளே இருக்கும் ஆனால் அவுட்ரா வெளியே ஒரு விஷயத்த காமிக்கிறது. நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாகரிகமாக மறைத்து கூறுவதற்கு அமைத்து கொள்ளும் வடிவம் தான் இதுதான், அதான் உள்ளுரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாம்பு உள்ளே இருக்கும், கரடி உள்ளே போய் இருக்கும்போது பாம்பு வந்து துன்புறும். அப்போ ரெண்டு நெருங்கி பக்கத்துலாம் இருக்குது. இது வந்து அகநானூறு பாட்டு. ஈயில் புற்றத்து இரம்பூர்த்தி, இது அகநானூறுனா உள்ளதானே கை விடுறாரு, அகநானூறு பாட்டு. அப்போ இந்த பாட்டு இதை பற்றி சொன்னால் இது வந்து உள்ளுரை.
இறைச்சிக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கு. உள்ளுரைனா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினை பயன் போன்ற அடிப்படையில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். குறியீடுகள் இருக்கும். உள்ளுரைனா குறியீடுகள் இருக்கும். உள்ளுரை. இறைச்சினா உள்ளுரை போன்ற இறைச்சி என்பதும் அகப்பாடல் வருகின்ற மற்றொரு உத்தி தான். குறிப்பு பொருள்ல வரும். அங்க குறியீடு இருக்கும், இங்க குறிப்பு பொருள்ல வரும். இறைச்சியில் பிறக்கும், இது குறிப்பு பொருள்ல வரும். அதாவது நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவோர் வெளிப்படையாக பொருள் கூறினால் ஓமை, குறிப்பாக சொன்னா அது உள்ளுரை ஓமை. குறிப்பு பொருளுக்கு மேலும் ஒரு குறிப்பு பொருள் வந்தா அது இறைச்சி. குறிப்பா வந்தா அது உள்ளுரை, குறிப்பு பொருளுக்கு இன்னொரு வந்தா அது இறைச்சி. இறைச்சின்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கும். அந்த மாதிரி உள்ளுரை ஓமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருளிலிருந்து புறத்தே காணப்படுகிறது. சேர்ந்து காணப்பட்ட உள்ளுரை, புறத்தே காணப்பட்ட இறைச்சி. நீங்க என்ன உள்ளுரை வெளியுரை அப்படின்னு வச்சிருக்கணும். அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. இந்த குறுந்தொகை பாட்டு, இந்த பாட்டு இந்த எப்போ என்னுடைய காதலர் எப்போ வருவார் ஐயோ அப்படின்போது பசி அறிந்து யானைக்கு யாமரம் பாக்கு மரம், இந்த யானை வந்து பசி அறிந்து எப்படி மரத்தோட இந்த மரத்தை வந்து பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பசியில். அப்போ இப்படித்தானே என்னுடைய காதலியும் பசியோட இருப்பாங்க, நான் சீக்கிரம் போகிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடி வருவார். இது குறுந்தொகை கதை. கரடி உள்ள விட்டது அகநானூறு கதை. இது குறுந்தொகை. சம்பாதிக்க போனதே கொஞ்சம் தொகை, அதையும் சம்பாதிக்காம ஓடி வந்துட்டார் யானையை பார்த்து பயந்து அப்படின்னு வச்சுக்காங்க. அதான் இந்த கதை வந்தால் குறுந்தொகை. இதை இறைச்சிங்க, இதை இறைச்சி அப்படிங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நும்மினம் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினன். அன்னை கூறினாலே நல்லதா கெட்டதா? நற்றினை தான். அன்னை கூறினாலே நல்லதா கெட்டதா? நற்றினை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி எப்படி இருக்கும்னா, இது கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இறைச்சிக்கு எடுத்துக்காட்டு. அப்போ இது உள்ளுரைக்கு எடுத்துக்காட்டா? அதுவும் இறைச்சிக்கு எடுத்துக்காட்டு தான். இதுவும் கொஞ்சம் ஒரு இறைச்சி மாதிரி தான். இது எடுத்துக்காட்டு தான். அது புன்னை மரமா? இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மரத்துக்கிட்ட நான் நிற்கிறேன், வா நம்ம 2 பேரும் சந்திப்போங்கிற போது, அப்போ என் தங்கச்சி அங்கனக்குள்ளே இருக்கா, நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறது நல்லா வாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ ஓகே அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது அந்த இறைச்சி அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களில் அப்படி ஒரு விஷயத்த ஜி.யு. போப் பற்றி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. தமிழ் ஹேண்ட் புக்குனே ஒரு புக்கை உருவாக்குனாரு ஜி.யு. போப். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஜி.யு. போப் பற்றி. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் பாரதியார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். இந்த சிவன், இந்த பேணி வந்து ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கொடுத்தார், கண்கள் 2 ஒன்றை. அப்போ ஒய்ஃபை ரொம்ப நேச்சார்ல செல்லம்மாவை, அப்படிதான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தார். இன்னும் செல்லம்மா நல்ல ஞானமானவங்க தான், கரெக்டாக அந்த குடும்பத்தை ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. அந்த ஈசன் இந்த மாதிரி கடவுளை சொன்னாலே யார் தான்? பாரதியார். ஏன்னா பெண்களை பற்றி பேசுனா அம்பேத்கர், பெரியார், அப்புறம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க, திருவிக்கான்னு. அந்த ஈசன்னா சிவன் கடவுளை சொல்லும்போது பாரதியாரையாக வச்சுக்கணும். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் அப்படின்னா பாரதியார். அப்படின்னா யாரு? பாரதியார். அடுத்தது சீராப்புராணம். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் ஆனந்தரங்கரை வந்து சிலபஸில் இப்போ இல்லை, இருந்தாலும் ஆனந்தரங்கர் தான் இந்தியாவின் பெப்பிஸ்ன்னு சொல்கிறான் ஆனந்தரங்கர். ஏன்னா அவ்வளோ குறிப்பெடுப்பார். அப்போ பெப்பிஸ்னா யாருன்னா அவர் ஒருத்தர், உலக நாட்குறிப்பு இலக்கிய தந்தை. அதனால தான் அந்த பெப்பிஸு தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ நோட்ஸ் எடுப்பார், அவ்வளோ அழகா. சித்திரகுப்தன் போல ஒன்று விடாமல் எழுதி வைப்பாராம். அதை வாவேசுன்னு தான் சொல்லியிருக்காரு. சித்திரகுப்தன் போல ஒன்று விடாமல் எழுதி வைக்கிறவர் தான் ஆனந்தரங்கர். அதை சொன்னவர் யாரு? வாவேசு. அதை சொன்னவர் யாரு? வாவேசு. அடுத்து வந்து ஆனந்தரங்கர் காலத்தில் நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா 60 காசுங்கிறது ஒரு பணம். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இதை நான் பிக்சர் அனுப்பிச்சி விட்றேன். இது இப்போ சும்மா ஜஸ்ட் ஃபார் தெரிஞ்சுக்காங்க. 60 காசுங்கிறது ஒரு பணம், 8 பணங்கிறது ஒரு ரூபாய். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. இல்லாட்டி இது பண்ணிங்க, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது நடத்த முடியாது. இப்போ இதை பெருக்கணும்னா 480 காசு. இப்போ 8 பணத்தை தான் 8 48. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுதான் 480 காசு தான் ஒரு ரூபாய். காசு 480 காசு ஒரு ரூபாய்னா 8 பணம் ஒரு ரூபாய். அப்போ 24 24 பணம் தான் ஒரு வராகன். அரை வராகன் தான் ஒரு பொண்ணு. இப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். 3 ரூபாய் சேர்ந்து ஒரு வராகன்.
ரூபாய்னாலும் சரி 24 பணம்னாலும் சரி பார்த்து அங்கே அடிச்சுடுவீங்க. ஒரு மோகிரின்னா 14 ரூபாய், ஒரு சக்கரம்னா அரை வரானுக்கும் கூடுதல் உள்ளது. அதை நீங்கள் பார்த்துக்காங்க, ஜஸ்ட் தேவைன்னா பார்த்துக்காங்க. ஆனந்தரங்கன் கோவை தியாகராக தேசியார். ஆனந்தரங்கன் கோவை கோயம்புத்தூர்ல நிறைய தியாகம் பண்ணுவாங்க. ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் புலவரேறு அரிமதி தென்னகன். பிள்ளைகள்னா அரின்னு அரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை வீட்டில். வானம் வசப்படும் பிரபஞ்சன். இந்த பிரபஞ்சம்னா வானம் வசப்படும் நமக்கு. இந்த பிரபஞ்சமே என்ன ஆகும்? வானம் வசப்படும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். அரியன்னு அரிச்சா குழந்தை. சீராப்புராணம். ஸோ உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகத்தை பற்றி நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஹிஜ்ரத்து காண்டம், இதை வந்து பிறப்பியர் காண்டம், நுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம்னு ஒரு 3 காண்டம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரத்து காண்டம்னா பயண காண்டம். ஸோ மக்கா விட்டு மதினாவுக்கு வாங்க நபிகள் நாயகத்திட்ட சொல்லுவாங்க. அங்கே நபிகள் நாயகத்துக்கு பல கொடுமைகள் செஞ்சாங்க. மக்கா நகரில் குறைசி அப்படிங்கிற இன மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய கொடுமைகள் செய்வாங்க. அதனால் நீங்கள் மதினாவுக்கு வாங்கன்னு சொல்லி மதினாவுக்கு வர வச்சு அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்து காடு மலையும் கடந்து வந்து அவர் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதுதான் உமர் புலவர் அழகாக பாடியிருப்பார். அந்த நகரம், அந்த மதினாங்கிற நகரம் மளிகை நகரமா, மனை நகரமா, மாநகரமா, கொடை நகரமா, பொன்னகரமா, ஒன்னகரமா, இப்படி நல்லா இருக்கும். அதுலேயே அந்தந்த வரிக்கான ட்விஸ்ட் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சிடும். செம்மை நகரமா, சேநகர், எல்லாத்துக்குமே அதில் ட்விஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு பாடலுக்கும் அதான் உமர் புலவர். சீராப்புராணம் யாரு? உமர் புலவர். தீன் எனும் செல்வம் பழுத்திருந்த செம்மை பொருந்திய நகராக மதினா இருந்தது. அதான் மதினா. ஸோ மதினா இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய தமிழகத்தில் முதன்மையாக சீராப்புராணம். சீரானா உங்களுக்கு தெரியும், அரபு சொல்ல திரிபு, அரபு சொல்லின் திரிபு தான். சீரத்துனா என்னது? வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை புராணம். நபிகள் நாயக்கரோட வாழ்க்கை வரலாறு தான் உமர் புலவர் ஏற்றினார். வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்குறங்க உமர் புலவர் ஏற்றுவார். அவர் இறந்து போயிடுவார். இறந்து போனால அதுக்கப்புறம் வந்து உமர் புலவர் போனால பனு அகமது மரைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரான்னு சொல்லி எழுதுவார். பனு அகமது மரைக்காயர் சின்னச்சீரான்னு எழுதுவார். உமர் புலவர் யாருன்னா எட்டயபுரம் அரசவை புலவர், கடியமுத்து புலவரின் மாணவர். எட்டயபுரம் அரசவை புலவராகவும் கடியமுத்து புலவரின் மாணவராக இருந்தார். முதுமொழி மாலை என்ற நூலையும் இவர் ஏற்றுள்ளார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 92 படலங்களையும் 5027 விருத்த பாடல். நீங்கள் அந்த புக்கில் 5027 பாடல்கள் மட்டும் பார்த்துருப்பீங்க. 92 படலங்கிறதையும் மறந்துடாங்க. ஸோ 2 7 கூட்டினா 9 9 92 படலம்னா 92, 3 காண்டங்கள். ரைட் தானே? இதான் சீராப்புராணம். அகநானூறு உள்ளுரை இறைச்சி. நான் சொன்னேன் அகநானூறுனாலே ஓமை உள்ளுரை இறைச்சி இந்த இது வந்துடும். ஸோ இந்த மேகங்களை பற்றி அழகாக சொல்கிறது. இந்த மேகங்கள் இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேகங்களை பற்றி சொல்கிறது தான் வீரை வெளியன் தித்தனார். வேற ஒன்றும் பெருசாக அதில் இல்லை. இந்த மேகங்களை வந்து மேக கூட்டமே இப்படி இருக்கே அப்படி இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த மேகத்தை வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு. அகநானூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 145 புலவர்கள் பாடிய கலிற்றியான நிறை, மணிமடை பவளம், நித்திலை கோவைன்னு 3 வகையாக பிரிப்பாங்க. இதை நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரே ஒரு பாட்டை இந்த வீரை வெளியன் தித்தனார் பாடியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டை வீரை வெளியன் தித்தனார் பாடியிருக்காரு. ஸோ ஒற்றைப்படையாக வந்தால் பாலைத்திணை, 2 8ன்னா குறிஞ்சித்திணை, 4 14 4 பேர் காட்டுக்குள்ளே போவாங்கன்னா முல்லைத்திணை, 6ன்னா மருதம், 10 ரூபான்னா நெய் மீன் 10 ரூபா அப்படியா வச்சுக்கணும். பாலைவனத்தில் தான் 200 ரூபா, ஒட்டகப்பால் 200 ரூபா. பாலைவனத்தில் 200 ரூபா விற்பாங்க பால். மலைகளில் இப்போ லிட்டரு 40 ரூபா தான். நம்ம சாதாரண நம்ம இந்த 3 நிலத்துலையும் பால் 40 ரூபாய்க்கு வாங்கலாம், லிட்டரு 40 ரூபாய்க்கு. மலைகளில் போகும்போது லிட்டரு 80 ரூபான்னு வாங்க. ஏன்னா மாடு ரொம்ப ரேரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காங்க. இப்போ 80 ரூபா. அதே ஒட்டகப்பால்னா 200 ரூபா. அப்போ 40 40 40 80 200 தான் அகநானூறு. எப்படி கேட்டாலும் அடிச்சிருவீங்க. தொண்டரடி பொடியாழ்வார் கண்ணதாசன். ஸோ பாருங்க, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் ஒரு பாட்டு. பச்சைமா மலை போல் மேனி. இந்த பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வார். தொண்டரடி பொடியாழ்வார். ரைட்டா? இப்போ என்னன்னா ஒரு பொடி பையன் என்ன பண்ணுறான்னா பச்சையில் ஒரு மலை மாதிரி இருக்குது, பச்சை ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டா. அப்புறம் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரேர் இப்படி போய் மாட்டிக்கிட்டானே ஒரு பச்சை பையன், சின்ன பையன், ஒரு பொடி பையன் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ பச்சை மாமலை மேனி பவளவாய் அப்படின்னு வரும்போது அமரர் ஏரே அப்படின்னாலே தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு வச்சுக்காங்க. சீரிய நெற்றி எங்கே? கண்ணதாசன். கண்ணதாசனுக்கு கண்ணன் தான் அழகா இருக்கும். சீரிய நெற்றி எங்கே? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதினு, எங்கே 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 அவன் எங்கே, இவர் எங்கே, எங்கள் கண்ணதாசன் எங்கே அப்படின்ட்டு கண்ணதாசன். கண்ணதாசன்.
ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். வட்டத்தொட்டி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர். வட்டத்தொட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணவர் இவர். அதான் வட்டத்தொட்டின்னு வாங்க. டி.கே.சினாலே வட்டத்தொட்டி தான். காலத்தை வென்ற கலை. நம்ம இந்த கோயிலை பற்றி ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். தட்சிணம் இந்த கோயிலை பற்றி ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். அது ஜஸ்ட்டு பார்த்துக்காங்க. இதெல்லாம் ஒரு கதை தான், ஸ்டோரி தான் இதெல்லாம். குற்றால குறவஞ்சி. குறவஞ்சிங்கிறது ஒரு வகை நாடக நூல். குற்றால குறவஞ்சி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். குற்றால குறவஞ்சிங்கிறது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். குற்றாலநாதர்னா யாருக்கு தெரியும்? குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர் கவிதை கிரீடம் என்று போற்றப்பட்டது. மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கரிடம் விருப்பத்திற்கு இணங்க பாடி அரங்கப்பட்டது. இந்த குற்றாலநாதர் குற்றால குறவஞ்சி பாட்டு கவிதை கிரீடம். அவங்க எப்பயுமே தலையில இப்படி சுத்தி ஒரு ரிப்பன் மாதிரி சுத்தி ஒரு மயில் ரெக்க வச்சிருப்பாங்க. கோழி ரெக்க வச்சிருப்பாங்க. குற்றால குறவஞ்சி ரைட்டா? கோழி ரெக்க வச்சிருப்பாங்க. அது ஒரு கவிதை கிரீடம் தான். அவங்கள பொறுத்தளவுக்கு அதான் கிரீடம். ஸோ யாருப்பா இணங்க பாருன்னா மதுரை விசயரங்க முத்து விசயரங்க சொக்கலிங்கர் இணங்க பாடப்பட்டது. குற்றாலநாதர் கோயில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய காலத்துல பாடப்பட்டது. குற்றாலத்திலும் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க, பாட்டு படிச்சிருக்காங்க. அடுத்து திருச்சாளல். கோயில் சுடுகாடு, கொல் புலித்தோல் இந்த மாதிரி ஆரம்பிச்சாலே இந்த சுடுகாடுங்கிற வார்த்தையை பார்த்தாலே மதுரை ஆகும் வரும். மதுரைன்னு சொல்லி ஆகும். மதுரை சுடுகாடு கிடையாது. மதுரையில் இன்னைக்கும் மின்மையான ஒரு பக்கம் இருந்தாலும் சுடுகாடுங்கிறது இன்னும் மதுரையில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். கோயில் சுடுகாடு, கொல் புலித்தோல் நல்லாடை இந்த மாதிரி ஆரம்பிச்சா அடுத்து கோலாலமாகி குறைக்கடல் வாய். குறைக்கடல், குறைவான கடல் தான் அங்கே இருக்கும். மாணிக்கவாசர் இப்போ சொன்ன ஏன் தெரியும் மதுரைன்னு. இந்த மாதிரி கோயில் சுடுகாடுன்னு ஆரம்பிக்கும் போதும் கோலாகலமாகி குறைக்கடல் வாய். கோலாகலமாக இருக்கு எங்கள் மதுரை, ஆனால் குறைக்கடல் கடல் குறைவாக தான் இருக்கும். கடல் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடல் குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாணிக்க வாசகர். இந்த மாதிரி இருந்தால் மாணிக்க வாசகர். ரைட்டாப்பா? ஓகே. அப்போ என்னன்னா கோயில் சுடுகாடுங்கிற வார்த்தை வந்தாலும் கோலாலமாகி குறைக்கடல் வாய், கொஞ்சம் குறையா இருக்கு எங்கள் ஊரில் கடல் குறைவா இருக்குன்னு வந்தால் மாணிக்க வாசகர். நஞ்சை இறைவன் உண்டிருக்காவிட்டால் பிரம்மன் விஷ்ணுங்கிறவரை பிறந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார் மாணிக்க வாசகர். அதான் அழுது அடியடைந்த அன்பருங்கிறாங்களா மாணிக்க வாசகரை. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். திருச்சாளல்னு என்ன சார்? திருங்கிறது மரியாதை நிமித்தமா, சாளல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு. சாளல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு. கால்வலி தாங்க முடியல. சாளல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு. ஒரு பெண் வினா கேட்க மற்றொரு பெண் விடை கூற, இந்த மாதிரி பெருமைகளை சொல்றது தான் இந்த இது. ரைட்டாப்பா? ஓகே. மாணிக்க வாசகர் உங்களுக்கு தெரியும். மாணிக்க 8ஆம் திருமுறையில் இருக்கார் மாணிக்க வாசகர். 51 திருப்பதியங்கள். 51. ஒரு தடவை சொன்னா நான் 51 ஏற்கனவே இந்த ஷார்ட்கட்டை ஒரு தடவை சொல்லிட்டேன். எதுக்கோ ஒன்று சொல்லியிருக்கேன், அதனால இந்த ஷார்ட்கட்டை வேணாம். 51 திருப்பதியங்கள் உள்ளன. இங்கே தான் சொன்னனோ? நான் ஷார்ட்கட் போட்டுட்டு இருந்தேன். ஒரு தடவை சொன்னா நான் 51 தடவை சொன்ன மாதிரி. அதான் திருவாசகம். 51 திருப்பதியங்கள் உள்ளன. 658 பாடல் உள்ளன. ஏன்னா அவர் 8ஆம் திருமுறைனால 658 பாடல் உள்ளன. 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன. ஏன்னா அவர் மாணிக்க வாசகர் 8ஆவது திருமுறைனால 38 சிவத்தலங்கள். பக்தி சுவையும் மனத்தை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசகம். திருவாசத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கு உருகார் என்பது முதுமொழி. அவ்வளவுதான். ஜி போப் திருவாசகத்தை முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். மாணிக்கவாசகர் சைவ சமயக்குழு 4 ஒருவர். திருவாத ஊரை சேர்ந்தவர். அரிமர்த்தன பாண்டியனும் தலைமை அமைச்சரை வேலை பார்த்தார். மதுரை மாணிக்கவாசகர் மாணிக் பாஷா பார்த்தீங்கன்னா அரியர்னு போட்டு அரிச்சு காசெல்லாம் வாங்கிடுவார். காசை கொடுன்னு சொல்லி வாங்கிடுவார். ஸோ அவ்வளோதான். மாணிக்கவாசகம்னாலே திருவாசகம், திருக்கோவையார். மதுரையில் கொஞ்ச நாள் இருப்பார், கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அதான் மாணிக் பாஷா. மாணிக்கவாசகம்னா திருவாசகம், திருக்கோவையார். நாடக தமிழை வளர்த்த நல்லறிஞர் இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள். யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். நல்ல வேஷம் போட்டு நல்லா நடிக்கக்கூடியவர். சமரச சன்மார்க்க சபை என்னும் நாடக குழுவை உருவாக்குனாரு. தத்துவ மீனலோசனிங்கிற வித்துவ பால சபையை உருவாக்குனாரு. நாடக தலைமை ஆசிரியர். நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். இப்போ நம்ம சங்கர் டைரக்டர் எடுத்துக்கிட்டா நாடக தந்தைனா யாரு? தந்தைனா யார் தெரியுமா? பம்மல் சம்பந்தனார். ஏன்னா பம்மல் கே சம்பந்தத்தில் கமலஹாசன் நடிச்சார். அவர் தான் நாடக தந்தை. இவர் தலைமை ஆசிரியர். சங்கரதாஸ் சுவாமிகள் தலைமை ஆசிரியர். அடுத்து இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேராசிரியர். இவர் தலைமை ஆசிரியர்.
தண்டலை மயில்கள் ஆட. இந்த மயில் ஆடுறது, தாமரை அழகா இருக்கு, காட்டுக்குள்ள சூப்பரா இருக்குனாலே கம்பராமாயணம் தான். மயில்கள் ஆடுதான், தாமரை நல்லா இருக்கான், கொண்டல்கள் முழவின் ஏங்க, குவளைக்கண் வந்து, அதனால கம்பர் தான். அப்படின்னு வந்தாலும் என்னது, கம்பர் தான். அடுத்து காட்டில் கலந்த பேரோசை, சுந்தர ராமசாமி. காட்டில் கலந்த பேரோசை, இது ஒரு உரைநடை. புரட்சி கவி. ஸோ நல்லப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னன்னா, இந்த அம்மா அது யாரும் அமுதவல்லி உதாரன். அமுதவல்லிக்கு கவிதை எழுதணுங்கிறதுக்காக ஒரு ஆளை கூட்டுவான்னு அமைச்சர்கிட்ட மன்னர். உதாரன்கிறவர் வருவார். ஆனால் ஆள் அழகா இருக்கிறதுனால அமுதவல்லிக்கிட்ட என்ன பண்ணுவாலும் அவர் ஒரு குருடேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவர் என்னடான்னா பயங்கரமாக பாட்டு படிக்கிற பார்த்து சூப்பராக படிக்கிறாருன்னு எத்தி பார்த்தா சூப்பரால் லவ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அவர் சூளுரை பேசுறாரு, இதே உங்க நாடா இப்படி மரண தண்டனை கொடுக்குறது நியாயமா, நாங்கள் காதலிச்சது தப்பா? அப்புறம் கடைசியில் மக்கள் வந்து போராடி இவங்களை காப்பாற்றுவோன்னு காப்பாற்றி விட்டுருவாங்க, இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. இதுதான் இந்த கதை, அமுதவல்லி உதாரன் கதை. உதாரனுக்கு கண்ணு தெரியாதுன்னு இந்த மன்னர் எதுக்கு கவிதை சொல்லி கொடுக்குறாரு? கராத்தா கிளாஸு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்ப வேண்டியதானே, பொண்ணு அது விசாம பத்திரமா இருக்கும்ல. கவிதை சொல்லித்தரேன்னு சொல்லி உதாரன்கிட்ட வந்து அந்த கவிதை அவ்வளவு பெருசா, ஒரு பொண்ணு லவ் பண்ற அளவுக்கு அந்த கவிதைன்னா பார்த்துக்காங்களேன். அதான் உதாரன் பார்வையற்றவன் சொல்லி அந்த கதை. இதுதான் புரட்சி கவியோட இது. இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிச்சாங்க. இருந்தாலும் உயிர் எமக்கு வெள்ளம் அல்ல. அந்த பாடல் வரியில ஃபுல்லாக ட்விஸ்ட் இருக்கும். உதாரன்கிற வார்த்தை வரும், நாங்கள் சாகவமா, நாங்கள் கொலைக்களத்தில் நாங்கள் என்ன தப்பு செஞ்சோமா, என்னப்பா இதுன்னு சொல்லி பாடலில் ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும். ஒரு பிறந்த ஒரு பெண்ணை கொல்றது அரசனுக்கு அழகா, என்னப்பா இது, எங்களை தயவு செய்து வாழ விடுங்க, எங்களை தப்பிச்சு போக விடுங்க, பொன் நாடா நினைச்சமே, இப்படிப்பட்ட நன்னாட்டில் இப்படி ஒரு ரத்தம் சிந்தனுமா, என்னப்பா இது, அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் போக இப்படி பண்ணீங்கன்னா எப்படிப்பா அப்படின்னு கடைசியில் உயிர் தப்ப ஓடலானார். அவ்வளோதான். கவிஞனுக்கும் காதலுக்கும் மீட்சி தந்தார். கவிஞனுக்கும் காதலுக்கும் செல்வமும் உரிமையும் மக்களுக்கே. மக்களோட முடிவே மகேசன் முடிவுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சா ஓகே தான். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கீனியம் என்னும் காவியத்தை தழுவிதான் தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டதான் புரட்சி கவி. வடமொழியில் பில்கீனியம் அப்படிங்கிறது தான், அதை எழுதப்பட்டதான், அதை தழுவி வந்ததான் தமிழ் பாரதி 37 புரட்சி கவி அப்படிங்கிறது. பாரதியின் மீது கொண்டப்பட்டதான் கனக சுப்புரத்தனம் என்னும் பேரை பாரதிதாசன் மாட்டிக்கிட்டாரு. ஸோ புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்க பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தையும் தமிழ் வடிவில் தந்தார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர், பிரெஞ்சு அங்கே பாண்டிச்சேரியில் இருந்தனால அங்கிருந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் எடுத்து தந்தாரு. குடும்ப விளக்கு இந்த பாடலாம் தெரியும். குயிலுங்கிற இதழ் நடத்தினாரு. பிசிராந்த நடத்துக்கு சாகித்ய அகாடமி, வாழ்வினில் செம்மையை செய்போல் நீயே அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசுல இன்னைக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. திருச்சி பல்கலைக்கழகத்துக்கு இவர் பேர் தான் வச்சிருக்காங்க. அடுத்தது 1810. என்னப்பா 8 தொகையா வருது அப்படிங்கிறதான். அது வந்து உதாரன் அமுதவல்லி. உதாரன் அமுதவல்லி உதாரன் கதையை பார்த்துட்டோம். அடுத்து என்ன வெறும் லவ்வர்ஸ், ஜோடி லவ்வர்ஸ் கதையாக தான் வந்துகிட்டு இருக்கு +1 புக்கில் ஃபுல்லாக. என்னத்த சொல்ல. ஓகே, அது ஒரு இலக்கியம்னா அப்படித்தான் இருக்கும். இங்கே வந்து உதியன் சேர மன்னன் 1810 சேர மன்னர்களை பத்தானே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குமட்டூர் கண்ணார் வந்து பயங்கரமாக வந்து 2ஆம் பத்தில் 1810 வந்து உங்கள் நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, அப்படி இருக்கிற நாடு, இப்படி இருக்கிற நாடு, எப்பா இப்போ உனக்கு என்னப்பா வேணும், பரிசு வேணும், ரைட் வாங்கிட்டு போப்பா. அதான் குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணார் அந்த நாடை பற்றி பெருமையாக சொல்லுவார். குமட்டூர் கண்ணனார் நாடை பற்றி பெருமையாக சொல்லுவார். இது ஒரு வண்ணம் ஒரு வஞ்சி இப்படின்னு வந்தாலே தொல்காப்பியம். இமயவரமன் நெடுஞ்சாலான் தன் நாட்டையும் மக்களையும் கண்ணென காத்தான். நல்ல சேர மன்னன் நல்லா ஆட்சி பண்ணாருங்கிறாங்க. கேரளாவே நல்லா தான் ஆட்சி பண்றாங்க. அதான் 8 தொகையில் அமைந்த புறத்தனை நூல் 1 1810. புறத்தனை 1810 புறநானூறு 1810. சேர மன்னர்களை பற்றி 10 பேருடைய பற்றி தான் இந்த இது இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி யாரும் இல்லை. அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது. இந்த ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக நடத்திருக்கலாம் சார்னு நினைப்பீங்க. நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை அது வந்து பாரதி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவன் முண்டாஸ் கவிஞர்னா பாரதி தானே. இடையில ஒரு பாடல் இருக்கும், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்று பாரதி முழங்கியதையும், பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம். ஏற்கனவே பாரதி தான் பெண்களுக்கு ஞானத்தை வச்சுருக்காங்க, ஈசன் அப்படின்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் பாரதி முழங்கினார். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. பெண்ணடிமை மண்ணடிமை இது பாரதிதாசன்.
இந்த பெண்ணடிமை தீரும் வரைக்கும் மண்ணடிமை, இந்த பெண்ணு மண்ணு, இந்த பாரதிதாசன் தான் மண்ணை பத்தி சொல்லியிருப்பார். பெண்ணடிமை மண்ணடிமை, பெண்மை வெல்கனா பாரதி, பெண்ணடிமை மண்ணடிமைனா பாரதிதாசன். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சிவாஜின்னு போட்டு விட்டுருவீங்க நீங்க, பாரதிதாசன். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும், அறிஞர் அண்ணா. அடுத்து விசால பார்வையில் விழுங்கும் மக்களை. விசாலமா இருக்கும் கடல், கடல் வந்து விழுங்கிட்டு போயிடும். ஒரு நாள் சமுத்திரம் வந்து என்ன பண்ணுவா, விழுங்கிட்டு போயிடும். அப்ப பாவேந்தர் பாரதிதாசன் தான். செந்தமிழ்நாடுன்னு போதுநிலை பாரதி தான். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறு மீன். ஏறு மீன்னா மணிமேகலை காப்பியம். ஏறு மீன், ஏற்றினை ஏற்றினை அப்படிங்கிறது வேற. ஏறு மீன்னா மணிமேகலை. ஏற்றினை ஏற்றினா திருவாசகம்னு ஒன்று வரும். திருவாசகம்னு ஒன்று வரும். மயிலை சீனி வெங்கடசாமி, அவர் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. களப்பெரு கால தமிழகம் எல்லாத்தையும் இருண்ட காலம் சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுடைய வரலாறு ஃபுல்லாக மயிலை சீனி போட்டு, அதாவது டீ வேணுமா சீனி போட்டு கொடுக்கறது, காஃபி வேணுமா சீனியை போட்டு கொடுக்கறது, எது கேட்டாலும் சீனியை போட்டு கொடுத்துட்றாரு. லெமன் ஜூஸ் வேணுமா சீனியை போட்டுறது, ஒரு சாத்துக்குடி ஜூஸா சீனியை போட்டுறது. சீனி இல்லாமல் எந்த இதுவும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இவர் சீனி இல்லாமல் எந்த நாட்டு மன்னரை பற்றி தெரிஞ்சுக்கிறவே முடியாது. மதுரை பல்கலைக்கழகம் இவருக்கு தமிழ் பேரவை செம்மலுங்கிற அவார்டை கொடுத்துருக்கு. தமிழ் சமண பௌத்த, அதாவது சீனி இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ வரி எடுத்திருக்கேன் பாருங்க, ஒரு வரியை விடலை. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியோ வேறுண்டோ. நாமக்கல் ஸ்கூல்ல படிச்சவங்க நிலைமை அப்படித்தான் இருக்கும். சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரத்தை கொடுங்கடா, என்ன போதுமுடா ஸ்கூல்ல படிக்க வச்சது எப்பா. பெட்டிக்குள் வந்த பின் எல்லா காய்களும் சமந்தான். சதுரங்க காய்கள். செஸ் விளையாடும் போது செஸ்ஸு இஸ்ஸு, செஸ்ஸில் பார்த்துக்காங்க, இஸ்ஸு செஸ்ஸு இஸ்ஸு எல்லா காயும் சமந்தான். எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளோதான், லாஸ்ட் வந்துட்டவங்க, அவ்வளோதான். தாகூரின் கடிதங்கள். தாகூரை பற்றி ஜஸ்ட்டு இல்லை, கடிதம்னு ஒன்று இருக்கும். அடுத்து ஒவ்வொரு புள்ளையும், இது என்னது, ஒவ்வொரு புள்ளையும் என்ன செய்யணும், இன்குலாப். ஒவ்வொரு புள்ளையும் இன்குலாப் ஜிந்தாபாத். அந்த சொல்லுவாங்களே இந்த விஜயகாந்த் படத்துல, இன்குலாப் ஜிந்தாபாத், ஒவ்வொரு புல்லும் எங்களுக்கு தான் சொந்தம். அப்படியே ஒவ்வொரு புல்லும்னா அப்போ இன்குலாப். அவ்வளோதான். ஒவ்வொரு புள்ளையும்னாலே அது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு போக வேண்டியதே. சாகுல் அமீது என்னும் இயற்பெயர். இன்குலாப் ஜிந்தாபாத்னா என்னன்னு தெரியாத எங்களுக்கு, நீ வேற சொல்லிட்டுற, சாகடிச்சிருவாங்கப்பா விஜயகாந்த் வந்தாருன்னா. அதே சாகுல் அமீது, ஒவ்வொரு புள்ளையும் நான் பெயர் சொல்லி அழைப்பேன், இன்குலாப் ஜிந்தாபாத், அப்போ உனக்கு சாவு நிச்சயம் போ. சாகுல் அமீது, இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. தொலைந்து போனவர்கள். தொலைந்து போனவர்கள், தொலைந்து போனவங்க போயிட்டு போறாங்க. அப்துல் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான். அப்துல் ரஹ்மானை தான் நம்ம ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடக்கும். நடந்தபோது நிறைய பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க, குழந்தைகள்லாம் அந்த ஒழுங்காவே பண்ணலன்னு சொல்லி. இப்போ தொலைந்து போனவர்னா அப்துல் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டாப்பா. தொலைந்து போனவர்னா அப்துல் ரஹ்மான். ஏற்கனவே அப்துல் ரஹ்மானை பற்றி நம்ம படிச்சிருப்போம், ஏற்கனவே தெரியும். பால் வீதி நேயர் விருப்பம். பால்காரர் ஒருத்தர் போறாரு, மக்களுடைய நேயர் விருப்பத்துக்கு அப்புறம் பாலை தொட்டு சுட்டு வரல பார்த்தீங்களா, பிசு பிசுன்னு இருக்கு. பால் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றாத பால், அதான் பால் வீதி நேயர் விருப்பம். பித்தன், அந்த பிசு பிசுன்னு தான் பித்தன். ஆலாபனே பாட்டை போட்டு தான் போவார், ஆலாபனே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏஆர் ரஹ்மான் அப்படி தான் படிப்பாருன்னு வச்சுக்கலாம். அப்படி இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியவர். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது. அந்த பால் பேர் தமிழெண்ணெய் பால். ஆலாபனை, சுட்டு விரல்னா சுட்டு விரல். இதெல்லாம் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிருக்கார். தமிழ் பேராசிரியர் இருந்திருக்கார். காலங்காலத்தில் பாலை ஊற்றிட்டு காலேஜுக்கு போயிருக்காரு. வாணியம்பாடியில் தான் அவர் பால்காரராக இருந்திருக்காரு. அப்துல் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான். மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை, சொல்ல வேண்டியதே இல்லை. இலக்கு வேண்டும்ங்கிறாரு. மனோன்மணி என்ன சொல்றாரு, மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை கேரளாக்காரரு. கேரளாவில் டார்கெட் வச்சு படிப்பாங்க, நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் எது வேணா. அது மாதிரி தான் இங்கே என்ன சொல்ல, இலக்கு வேண்டும். காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்கணும் வேண்டி விரைவாய் இன்று இரவா முடிக்கணும், முடியும் நம்மளால முடியாமல் போகாது. மனோன்மணியம் பே சுந்தரனாருங்கிற மாதிரி இலக்கு வேண்டும். அது மனோன்மணியம் பே சுந்தரனார் பற்றி தான் இருக்கும். இலக்கு வேண்டும். இதை தமிழ் நாடக இலக்கண நூல்கள். இதை பார்த்தா எல்லாமே இலக்கண நூல்னு சொல்லிடலாம். இந்த செயன்முறைங்கிறது தான் புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்காங்க. நீங்கள் படிக்கும்போது நோட் பண்ணிக்காங்க. செயன்முறை மிச்சதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் இலக்கண நூல் தான் எல்லாமே. ஆனால் செயன்முறைங்கிறது புதுசாக இருந்துச்சு, அதனால் தமிழ்நாடு இலக்கண நூல் பார்த்து வச்சுக்காங்க. ரைட்டாப்பா. மனோன்மணியம் தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன்பெர்க் எழுதிய ரகசிய வழி நூலை தழுவி 1891 பேராசிரியர் சுந்தரனார் தமிழ் எழுதினார்.
ஆசிரியர் பாவல் அமைந்தது 5 அங்கங்களையும் 20 களங்கங்களையும் கொண்டது. 5 அங்கம் 20 களம். கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. நம்ம தமிழ்தாய் வாழ்த்து இவருடைய பாட்டு தானே. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். மனோன்மணியன்னா இப்போ மனோன்மணியன்னா மனோரமான்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மனோரமாவுக்கு இன்னொரு பேர் சிவகாமி, அவ்வளோதான். சிவகாமியின் சரிதான். திருவிதாங்கூர்காரு ஆலப்புழா டேம் இருக்குல்ல, அங்கே பிறந்தவர். திருவனந்தபுரத்திலே படித்தவர். சென்னை வந்து ராவ் பகதூர்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. சென்னைக்கு வர சொல்லி, வாப்பா உன் பாட்டை தான் நாங்கள் இயற்ற போகிறோம்னு சொல்லி ராவ் பகதூர்னு பட்டம் கொடுத்து திருநெல்வேலி யூனிவர்சிட்டிக்கு பேரையும் வச்சு விட்டாங்க. நர்த்தகி நடராஜ் ஒரு திருநங்கை விருது வாங்கியிருப்பாங்க. நல்லா கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, ஏ கிரேடு கலைஞர், வெளியுறவுத்துறை அமைச்சர் விருது, பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி விருதுன்னு சொல்லி நிறைய விருது வாங்கியிருப்பாங்க இந்த திருநங்கை. நர்த்தகி நடராஜ். வேற என்னப்பா லாஸ்ட் முடிச்சிட்டோம்ப்பா, அவ்வளோதான்ப்பா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் 4 இயல் தான் அப்படி இருக்கும், லாஸ்ட்ல ரொம்ப ஈஸியாக தானே இருந்துச்சு. யாருப்பா எங்க கல்யாண சுந்தரனாரில் வந்து முடிக்கிறேன் பாருங்க. இந்த கல்யாணம்னாலே என்னன்னே தெரியலையா, அப்படியே ஒரு அந்த லாஸ்ட்ல. ஏன்னா அவரை பத்தின ஷார்ட்கட் போடும்போது என்னுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு நான் போட்டனால எனக்கு என்னமோ இவர் ரொம்ப பிடிக்குது. ரைட் பாரு, பாடல் வரி இவ்வளோ பெரிய தாத்தா காந்தி மாதிரி இருக்கீங்களே தாத்தா, இவ்வளோ பெரிய பாட்டை பாடலாமா? சரி பரவாயில்ல தாத்தா, கல்யாணம் பண்ண என்ன பண்ணும்? பொறுமையை பூணுங்கள். பொறுமையாத்தான் இருக்கேன். பொறுமையின் ஆற்றலை உணருங்கள். ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கேன். உணர்ந்து உலகை நோக்குங்கள். உலகமே இன்னைக்கு தான் தெரியுது கண்ணுக்கு. நமது நாட்டை நோக்குங்கள். ஆமா, நாட்டை தேடிதான் இனிமேல் போனோம். நமது நாடா இருக்கிறதா? எங்க நாடா இருக்குது? தாய்முகம் நோக்குங்கள். அம்மாவை பார்க்கறதே முடியல, பார்த்துருவோம். அவள் முகத்தில் அழகு காணோம். ஆமா, அம்மா முகத்தில் அழகு காணோம். அவள் இதயம் துடிக்கிறது. ஆமா, எங்க அம்மா இதயம் துடிக்கிறது. சாதி வேற்றுமை, தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவளை அரிக்கின்றன. ஐயோ இது வேறையா என்னன்னு பார்த்துருவான். எரிக்கின்றன நோய்களால் குருதி ஓட்டம் ஒன்றி சவலையுற்று கிடக்கிறாள். ஐயோ எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையா, எப்படி பொண்டாட்டி இருந்து தப்பிச்சு போறதுன்னு இன்னைக்கு நைட்டை யோசிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி. ஞாயிற்றொலி நோக்கி நிற்கிறாள். ஐயோ இப்படி இப்போ இன்னும் படிக்கும் போதே இப்போ உடனே எங்க அம்மா என்னதான் இருக்காங்க, உடனே கிளம்பி போய் பார்த்துருமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அவ்வளி வீசி எழுங்கள் இளமை விருந்து அப்படின்னு. இளமை விருந்து, கல்யாணம்னாலே வயசு பையன்லாம் வந்துருவாங்க, விருந்து வைப்போம்ல, அப்போ இளமை விருந்து. ஸோ பார்த்தீங்களா, திருவி கல்யாண சுந்தரான ஷார்ட்கட் எப்படி வருது பார்த்தீங்களா? என்னை அறியாமல் ஒரு எனர்ஜி வரும். வெஸ்லி பள்ளியில் படித்த போது நான் கதிரை வேலர் என்பாரிடம் தமிழ் படித்தார். மயிலை தனியாசலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார். கதிரை வேலர், கதிரை இந்த மயில் எல்லாம் முருகன் தானே. இவர் முருகன் அல்லது அழகுங்கிறதெல்லாம் எழுதியிருக்காருல்ல, அதனாலதான் கதிரை வேலர். இந்த கையை இப்படி வந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. கதிரை வேலர் மயிலை தனியாசலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல் பயின்ற. தமிழ் தென்றல், கல்யாணம்னாலே தென்றல் தான். ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லிட்டேன். முருகன் அல்லது அழகு, கல்யாண ஸ்டேஜ்ல முருகன் அழகா இருப்பாரு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத்தரவு, சைவ சாப்பாடு தான். இந்தியாவும் விடுதலையும், இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சு நமக்கு கிடைக்கலையே. பொதுமை வேட்டல், பொதுவாக கல்யாணம்னா வேட்டதேன். திருக்குறள் விரிவுரை, திருக்குறளுக்கு ஒரு விரிவுரையே தேவைப்படுது. தேசபக்தன் நவசக்தி, வீட்டில் பக்தனா இருக்கணும். நவ கிரகங்களையும் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு வரணும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கணும். தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர் உரிமைக்கும் ஒரு தொழிற்சங்கம்னு ஒன்று தோற்றுவிக்கிறது. தொழிலாளர் உரிமையை நாங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறோம், வீட்டுக்கு வரல, எங்களை ஆளை விடுங்கடான்னு சொல்லி அங்கிட்டே உட்காந்துக்கலாம். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தார். ராயப்பேட்டை வெஸ்லி ஸ்கூலில் தலைமை இதாக இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் பார்த்துருப்போமா? அவ்வளோதான், 2 மணி நேரம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவ்வளோதான். ஒரு 2 hours ஆகும். ஆனால் ஒரு புக்கில் எவ்வளோ பாடல் வரி பார்த்துருக்கோம், எவ்வளோ கண்டென்ட் பார்த்துருக்கோம். இதை நம்ம பார்க்காம போனால் படித்தாலும் மறக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே இருக்கான். அப்போ ரிவிஷன் விட்டு இப்போ ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இந்த 2 hours. நீங்கள் வேணால் பாருங்கள், தமிழை நீங்கள் காலில் எடுத்து வச்சா 4 மணி நேரமாவது ஆகும், 5 மணி நேரமாவது ஆகும். ஒருவேளை நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சு நான் 2 மணி நேரத்தில் நடத்தினா கூட தெரில. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு முழு திருப்தியை கொடுத்துருக்குன்னு. அடுத்து அப்படி +2வையும் பார்த்துருவோம், அடுத்து சிறப்பு தமிழையும் பார்த்துருவோம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஸோ தேங்க்யூ டு ஆல். லாஸ்ட்டில் திருவிக்கா நடத்தும் போதாயா சூப்பரியா அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், அழகிய பெரியவன் கவிராயர், வடகரை நாடு, தென்கரை நாடு, அப்புறம் அந்த உள்ளுரைனா என்ன, இறைச்சினா என்ன, அப்படி சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. கவிமணி பாட்டு, பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இடையில நிறைய பாட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்கள் பற்றி பேஸ் பண்ணி ஈசன் வந்தா என்ன, அப்புறம் வந்து குறுந்தொகை, 8 தொகை சார்ந்த சில நூல்கள், ஐங்குறுநூறு சார்ந்தது, முல்லை பேனார் பாட்டு, அந்த பாட்டு. ஸோ அப்புறம் அந்த கதை, அந்த அமுதவல்லி கதை, உதாரண கதை. ஸோ இடையில கொஞ்சம் அந்த இவர் ஆனந்தரங்கருடைய ஒரு சின்ன முக்கியமான குறிப்புகள்.
சிசு செல்லப்பாவை பற்றின ஒரு சின்ன விஷயம், மீனாட்சியை பற்றி சில விஷயங்கள், மீனாட்சி மறுபயணம், தீபாவளி பகல் யாவும் இருக்கா? அவ்வளோ படிச்சது வேஸ்ட் ஆகலை, இல்லை நல்ல ஒரு யாவும் இருக்கா? இப்போ போய் நீங்கள் புக் எடுத்து கடன்னு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. கொஸ்டின் +1 +2ல 10 கொஸ்டின் பொதுவாக வரும்னு சொல்லுவாங்க. எத்தனை கொஸ்டின் வந்தாலும் நம்ம அடிக்கணும், விடக்கூடாது இந்த வட்டம். அதுதான், ஏன்னா இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த இதில் நம்ம விட்டுறக்கூடாது பாயிண்ட்ல. அதான். தேங்க்யூ டுவெல், தேங்க்யூ.